அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்று கொள்கிறேன். அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1115வது நிகழ்ச்சி. சிவகுமார் சார் மறுபடியும் ஜெயமோகனோட சிறுகதை சொல்ல போறாரு. சிவமயம், இதுதான் கதை. பேர் பார்த்தவொடனே என்னடா நம்ம தளத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத இருக்குது, தலைப்புக்கும் சம்பந்தம் இல்லாத இருக்குது. யோசித்திருப்பீங்க, நிச்சயமா யோசித்திருப்பீங்க. கேள்வியும் கேட்டாரு நம்ம ரவி சாரு. ஆனா இந்த கதை ஒரு நகைச்சுவை கதை தான். நகைச்சுவை கதைன்றதுனாலதான் இது எந்த விதத்திலையும் ரிலீஜியஸோ மதம் சார்ந்த விஷயங்களோ கிடையாது. அதனாலதான் சார்கிட்ட கதையை கேட்டுட்டு தான் நான் ஓகே சொல்லியிருக்கேன். அதனால எல்லாரும் தெளிவா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. எந்த வித கன்ஃபியூஷனும் வேண்டாம். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நகைச்சுவை கதையை கொண்டு வந்து சார் பேர் மட்டும்தான் சிவமயம். பார்க்கலாம் சார் என்ன சொல்றாரு. வாங்க சார். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம், நன்றி, மகிழ்ச்சி. மற்றும் ஒரு ஜெயமோகன் கதை. இது அவருடைய ஆரம்பத்திலிருந்து எடுத்த கதை இல்லை, அவருடைய பிளாக்ல இருந்து நான் படிச்ச கதை. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே படிச்சேன். நீங்க சார் சொன்ன மாதிரி அது ஏதோ கொஞ்சம் நெருடலா இருந்தது. இது கொஞ்சம் அப்டேட் வருமா, இது ரசிப்பாங்களா அப்படின்னு யோசனை பண்ண மறுபடியும் படிச்சப்போ சொல்லிதான் பார்ப்போமே, இது லெட் அஸ் டேக் இட் ஈஸி, பெருசா சீரியஸா எடுத்துக்காம இந்த கதைக்குள்ள போகும். புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம், பாடல் புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் சுகவனேஸ்வரர் என்ற ஸ்தலம். ஓஹோன்னு இருந்த ஒரு ஸ்தலம், ராஜாக்கள் காலத்துல ஓஹோன்னு இருந்த ஒரு ஸ்தலம் இப்போ எல்லா கூட்டமும் இல்லாம பாழடைஞ்சு போய், பக்தர் கூட்டம் இல்லாம, சீரும் செழிப்பும் இருந்த கோயில் இப்போ சீரும் செழிப்பும் இல்லாம, பக்தர் கூட்டமே இல்லாம இருக்கு. ஞானசம்பந்தர் போற போக்கல பாடினவர் பாடல்னால அந்த கோயில் புகழ்பெற்றதாச்சு. போறப்ப ஒரு ஒற்றைக்கால் நடராஜர் சிலையா வச்சுட்டு போயிட்டாரு. அது ஒரு அந்த நடராஜர் சிலைக்கு ஒரு மதிப்புள்ள ஒரு நடராஜர் சிலை. இப்போ அங்க இருக்கிறது சம்பு குருக்கள், ஒரே ஒரு காவலாளிதான். காலம் மாறி போச்சு. ராஜாக்கள் எல்லாம் அந்த ஒரு காலத்துல புகழ்பெற்ற அந்த ஸ்தலத்தை ராஜாக்கள் சீரமைச்சு, சுற்றுச்சுவர் அமைச்சு, பக்கத்துல அக்ரஹாரம் எல்லாம் எழுப்பி ஓஹோன்னு இருந்தது. ஊர்வலம், விழாக்கள், 18 கால பூஜை இருந்த ஒரு சிறப்புமிக்க அந்த ஸ்தலம் இப்படி ஆனதுக்கு காரணம் காலம் மாற்றம் தான். அதையெல்லாம் விட ஒரு காரணம் இப்படி இருக்கலாம். அங்க மிகவும் விலையுறந்ததாக கருதப்பட்ட அந்த ஒற்றைக்கால் நடராஜ சிலை கொஞ்சம் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போனது. அந்த நடராஜர் சிலை இப்பொழுது லண்டனில் கோடீஸ்வரன் வீட்டு வரவேற்பில் உள்ளது. அதற்கு அப்புறம் தான் அந்த கோயிலுக்கு ஒரு காவல் நிலையம் போட்டு பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் அந்த பழைய புகழ் இல்லை. இல்லைனாலும் அதுக்கு சின்ன சின்ன மானியங்கள் வந்து கொண்டிருக்கு, தோட்டம் துறவு இருக்கு, தர்மகர்த்தா இருக்காரு, அதுக்குன்னு நிலகுணம்லாம் இருக்கு. அங்க இருக்கிற சம்பு குருக்கள் ரொம்ப நாளா இருக்காரு. ரொம்ப நாளான்னா கிட்டத்தட்ட 40 வருஷமா அவர் தான் அந்த குருக்கள். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சா இல்லை அவருக்கு முன்னாடி இப்படி இருந்ததுலாம் தெரியல. அவருக்கு கவலையெல்லாம் சில்லற வழியிலே என்ன சில்லற சட்டம் கேட்ட ரொம்ப நாளாச்சு, உண்டியல் குளிக்க ரொம்ப நாளாச்சு, 6 காலனா போட்டு பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு கோயில் வெறிச்சோடி போயிருக்கு. நிலைமை ஒரு நாள் மாறியது. எப்பொழுதும் இருந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு நிறைய சாப்பிட்டு கவலையை கூப்பிட்டு நல்லா எடுத்து போட்டு போற அன்னைக்கு ஒரு நாள் நிலைமை மாறியது. ஒரு கிறிஸ்தவனார் கோயில் பிரகாரத்தை கொண்டு வந்தார். உள்ளே வந்தார், சுற்றி வந்தார், ஜபம் செய்தார். ஒரு நந்தி பக்கத்துல இருக்க ஒரு தூண்ல உட்காந்து ஜபம் தியானம் பண்ணாங்க. கோயில் நடையை சாத்தும் நேரம். சம்பு குருக்கள் ஏதாவது சில்லற போடுவாங்கன்னு பார்த்தாரு. இவங்காட்டு காலனா தேராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கடா, கடை எடுத்து முடுறா,
அதனால தூக்கி வெளியே போடுறா, வெளியே அனுப்புடா அப்படி ஜாடை கட்டு அவர் போயிட்டார். கருணாகரன் அந்த வீட்டுக்கு காவலாளி. அடுத்த நாள் காலை இருட்டா இருக்கிறது, வெடியறதுக்கு முன்னாடியே வர்றார், ஒரு லாந்தர் விளக்குடன் வர்றார். அந்த கிளிச்சாமியார் அன்னைக்கு பார்த்தது அவரு வழக்கத்துல இருந்தாலும் வசீகரமான வழக்கத்துலன்றாரு. யாரு? சம்பு குருக்கள். வசீகரமான நல்ல ஜடகாத்திரமா இருக்காரு, அவரு முகத்துல ஒரு ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கு. அவர் ஏன் கிளி ஜோசியமா, கிளி ஜோசி இருக்காரா, கிளி சாமியாரான்னு தெரியல, அப்படி சந்தேகத்தோட போறாரு. நெக்ஸ்ட் டே காலையில லாந்தர் விளக்கு வச்சுக்கிட்டு கதவை திறந்து உள்ளே நுழைஞ்சி கால் எடுத்து வைக்கிறாரு. ஒரு அமானுஷ்யமான குரல், சிவா. டக்குன்னு கருணாகரனுக்கு பயம் வந்து, சாமி கொஞ்சம் நில்லுங்க, ஏதோ குரல் கேட்குது. டேய், 40 வருஷமா நான் கும்பிடுறேன்டா, எனக்கு சாமி பையன்லாம் ஒண்ணு இல்லை, அபிஷ்டவா விளையாடுன்றது. கொஞ்ச நேரத்துல அந்த பக்கம் இருந்து இன்னும் ஒரு பெண் குரல், சிவா அப்படின்னு. சாமி போயிடலாம் போயிடலாம் சாமி போயிடலாம் சாமின்னு நம்ம வடிவேலு மாதிரியோ நாகேஷ் மாதிரியோ அவர் இருக்கிறார். ஆடா அப்படின்னு எழுத்துன்னு உள்ள போறாரு. லாந்தர் விளக்கு வச்சுக்கிட்டு சுத்தி ஊத்தி பாக்குறாரு. அந்த லாந்தர் விளக்குல பூதாகரமான சிலை என்ன தெரியுது. பார்த்தா நேற்று ராத்திரி வந்து உட்கார்ந்து அந்த கிளிச்சி அம்மையார் துண்டு விரிச்சு போட்டு படுத்துட்டு கிடக்குறாரு. டேய் அபிஷ்ணு, நேற்றே சொன்னா இல்லையா, ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிருக்கா இல்லையா, நீங்க இழுத்து போட்டு சொன்னா இல்லையா? சாமி சாமி சத்தியமா சொல்றேன், நேற்றே இழுத்து போட்டு போயிட்டாங்க. இவன் ஒரு மாய மந்திரக்காரனா இருக்கான், எனக்கு தெரியல, இவன் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கருணாகரன் காவலாளி சத்தியம் பத்தி சொல்றது. நானும் இழுத்து போட்டு தான் போனேன், மாய மந்திரம் பண்ணி உள்ள உட்காந்துருப்பான் அப்படின்றாரு கருணாகரன். பக்கத்துல ஷிக்குன்னு ஒரு ஜிம்முன்னு காதுல ஒரு சத்தம் கேக்குது. பார்த்தா கிளிகள் பறந்து போகுது, காதுல பையன் தவிர்த்த வருது, சிவா சிவான்னு சொல்லிட்டே போகுது. அந்த சாமியார் கிளிச்சாமியார் கொண்டு வந்த அந்த கிளிகள் தான் சிவா சிவான்னு சொல்லிட்டு தெரியுது. இப்பொழுது இந்த சிவா சிவான் அந்த கிளிகள் சொல்வது, நம்ம கருணாகரன் காவலாளி இருக்காரு வாட்ச்மேன் தாம் தமிழ்த்துறார் ஊருக்கு. நம்ம கோயிலுக்கு புதுசா ஒரு சாமி வந்திருக்கிறவரா, கிளிச்சாமியார் வந்திருக்காரு, கிளிகள்லாம் ஜபம் பண்ணுது சிவா சிவான்னு சம்முது. அப்போ ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க, கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சாங்க. வெறிச்சோடி இருந்த கோயில் ஒரு 2-3 நாள்ல இந்த கிளி சிவா சிவான்னு கூப்பிடுறத பார்த்து பக்தர்கள் வர ஆரம்பிச்சது. இப்பொழுது இது விரும்பாத நம்ம சம்பு குருக்களும் யாராக வந்து உட்காந்துட்டுதான் நல்ல வசீகரமான வழுக்கத்துல முழுக்கு முழுக்குன்னு மூஞ்சி வச்சுட்டுதான், அப்படி பிடிக்காத அந்த சம்பு குருக்கள் கூட இப்போ சில்லற விழுந்த உடனே இருக்கட்டும் 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 பரவாயில்ல, இவ்வளவு நாள காஞ்சி போன தட்டு இப்பதான் விழுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த குருக்க அந்த சாமியார கிளிச்சாமியார் ஒண்ணு சொல்லல. ஆனாகுது கிளிச்சாமியாரு பிரபலமாயிட்டாரு, ஊரெல்லாம் பரவிடுச்சு. கிளிச்சாமியார் வந்து கிளிகள் சிவபக்தி ஆயிட்டு சிவா சிவான்னு கும்பிடுறாங்க. அப்படி உடனே ஊர் மக்கள் கூட்டம் கூட்டமா ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த கிளிச்சாமியார் தவிர்க்க முடியாத ஒரு நபராகிவிட்டார் அந்த கோயிலுக்கு. சம்பவர்களுக்கும் ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் சில்லற வர ஆரம்பிச்சு. இப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் அவரு அருள் புரிவார், உட்காந்துக்குவாரு, பக்தர்கள் வருவாங்க. இவரு கிளிக்கிட்ட சிவான்னா சிவான்னு அவரு கிளிக்கிட்ட போய் சிவா அப்படின்னு சொல்றாரு, சிவசிவா அப்படின்னு. கொஞ்ச நாள்ல 2 கிளி 20 கிளி ஆச்சு, 20 கிளி 100 கிளி ஆச்சு, 100 கிளி 500 கிளி ஆச்சு. இப்படி கிளிகள் நிறைய பறவை 1 மணி நேரம் தான் ஒரு தரிசனம். பக்த கோடிகள் வரும் அருள் புரிவதுக்கு. ஐயா சாமி, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க தொட்டா சரியாயிடணும் சிவா அப்படின்னு. நீங்க அருள் புரியணும், பையனுக்கு நாக்கு விளங்கல கால் விளங்கல சிவா அழுவார். கொஞ்ச நாள் அந்த பையனுக்கு நல்லதாயிடுச்சு. எல்லா ஊர் பறவை ஊர் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், இவர்கிட்ட போனா நோய்கள் தீருது. குழந்தை இல்லாதவங்க வந்து குழந்தைகள் அருள் கேட்டா இவர் கொடுக்குற சிவா அப்படின்னாலே போதும். பக்தர்கள் கூட்டம் அதிகமாச்சு, சிவகோஷம் அதிகமாச்சு. கிளிகள் 2 இருந்தது 20 ஆச்சு, 20 300 ஆச்சு, 400 ஆச்சு.
500 கிளிகள் போக போக கும்பல் கும்பலா வர ஆரம்பிச்சு 1 மணி நேரம் கூட கூட பழம் கொடுக்க கொண்டு வந்து ஆரம்பிச்சினாங்க. அந்த கிளி கொத்தி போடுற பழத்தெல்லாம் பிரசாதமா எடுத்துட்டு போயிட்டு ஜனங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டா உடல் நோய் தீர்ந்து நம்பினாங்க. இப்போ பழையபடி அந்த சுகவனேஸ்வரர் கோயில் பிரபலம் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் ஆச்சுன்னாக்கா நம்ம சம்பு குருக்கள் சுதா சில்லறை பாக்குறாரு. இப்போ நல்ல வெள்ளை விளையாடுறது அங்க வஸ்திரம், வெள்ளை விளையாடுன்னு வேஷ்டி கீழ் பார்த்தெல்லாம் கட்டிட்டு ஜெகஜோதி வர ஆரம்பிக்கிறாரு. சில்லறை காசு நிறைய புழங்க ஆரம்பிச்சு கூட கூடையா படம் வருது. அந்த கிளிச்சி அமையாரம் முகத்துல ஒரு இது தேஜஸ் வந்துருச்சு. எல்லாம் ஒரு கிளிச்சி அமையார் தான். சம்பு குருக்களை விட கிளிச்சி அமையார் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஜனங்கள் பக்தர்கள் கோஷ்டம் அதிகமாயிடுச்சு. நாளுக்கு நாள் ஃபேமஸ் ஆயிட்டே இருக்கு. இப்போ இந்த சம்பு குருக்களுக்கு திடீர்னு இந்த ஆள் மேல யாரு எப்போ இங்கேயே இருந்து வந்திருக்கேன், இவன் யாரு திடீர்னு புத்தம் வந்திருக்கானே, நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம். கோயில் எல்லாம் திருட்டு போயிருக்கு, இவன் என்ன திருட்டு சாமியாரா இருப்பானோ வேற எதனா இருப்பானோ இவன் சந்தேகம் வந்துட்டு ஒரு நோட்டை பார்த்துட்டே இருப்பாரு. இருந்தாலும் கிளிச்சி அம்மையாருடைய ஃபேமஸ் அதிகமாயிடுச்சு, பாப்புலாரிட்டி அதிகமாயிடுச்சு. கண்டு காணிக்காம அவரும் டெய்லி நல்ல நெய் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு உடல் வளர்ப்பு அதிகமாயிடுச்சு. யாருக்கு? சம்பு குருக்களுக்கு. வச்சு போயிருந்தெல்லாம் தொப்ப வந்துடுச்சு, உடல் மினுமினுப்பு அதிகமாயிடுச்சு, கொஞ்சம் ஷோக்காளி ஆயிட்டாரு. நம்ம கிளிச்சி அம்மையான ஜெகன ஆரம்பிச்சார். நம்ம சம்பு குருக்களுக்கு சில்லற காசு ஆயிடுச்சு. 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய காசு வரவும் நல்ல ஷோக்காளி ஆயிட்டாரு. கோயில் முடிச்ச உடனே மாலை நேரத்துல அந்த முத்து சந்துல எல்லாம் போவாரு. அங்க முத்து சந்து மேல ஒரு ஃபேமஸ் சரசா அப்படின்னு ஒண்ணு ஃபேமஸ், அங்கெல்லாம் போயிட்டு வருவாரு. இப்படியே போயிட்டு இருந்த நேரத்துல யாரு எப்ப சிவான் கூப்பிட்டா சிவா சிவ அந்த கிளிகள்லாம் ஒரே நேரத்துல சிவா சிவான் பக்தி சிவபக்தி ஆயிடும். சர்வம் சர்வம் சிவமயன்ற மாதிரி கிளி மயமாயிடுச்சு. அவ்வளோ கோயில் அந்த கிளிகள்லாம் அந்த கோபுரத்துல உட்காந்துட்டு சிவசிவா சிவசிவான்னு கூப்பிடுறது பார்த்து ஜனங்களுக்கெல்லாம் ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு பக்தி பரமாசமாயிட்டாங்க. இப்போ நம்ம சம்பு குருக்கள் ஒரு ஷோக்காளி ஆயிட்டாரு. அந்த முத்து சந்துக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாரு. சரசான ஒரு வீட்டுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாரு. இவரு சும்மா இருக்க முடியாதுல்ல, இவருக்கு ஒரு கூட்டாளி வேணும் இல்லையா? இப்போ சும்மா இருக்கிற எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிளிச்சாமையர்கிட்ட சீன்றாரு. சாமி என்ன சவன் இப்ப பார்த்தா சிவா சிவான்னு சொல்லிட்டு என்னையே கிளி மாதிரி ஆக்கிட்டீங்க, சிவாவை தவிர சிவகோஷம் தவிர வேற ஒண்ணுமே இல்லையா அப்படின்வார். அவர் வாயே திறக்க மாட்டார். சிவா அப்படின்வார். என்னையா மனுஷன், நாக்குக்கு வயிற்றுக்கு மட்டும் நல்லா சாப்பிட்டா போதுமா? உடல்ல எவ்வளவு உணர்ச்சிகள் அதுக்கு சந்தோஷமா வச்சுக்கலையா அப்படின்வார். சிவா அப்படின்வார். போயா வண்டு, யாரையா நீ திடீர்னு வந்துட்டு எப்ப பார்த்தா உன் குடும்ப குழந்தைங்களாம் இருக்காங்க தெரியல, வாயை திறமையா போன மாதிரி எப்போ சிவா சிவான்றது இவருக்கே பாருங்க. சிவபக்தரா இருக்க வேண்டிய சம்பு குருக்கள் நாஸ்திகர் மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். அவர் சிவான்ற ஒரு வார்த்தையை தவிர வேற ஒண்ணு பேசுறதே இல்லை. சென்றார். ஒரு நாளைக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கணும். யோ உனக்கு சரசாவை தெரியுமா? சிவா அவ்வளவு எஸ் பையா சிவா சிவான்னு எப்ப பார்த்தாலும் ஜிகுஜிகுன்னு இருப்பாயாவோ. என்ன நட, என்ன தடுக்கு, என்ன பேச்சு, என்ன மினுமினுப்பு. அவ சொல்றா நம்மள மாதிரி மனுஷன் தான் அவளுக்கு வேணுமா. அவ சொல்றா நம்மள போல பிரம்ம தைரியத்துள்ள மனுஷன் தான் அவளுக்கு வேணுமா. காசு பணம் என்ன பெற்று உங்களை போற மக்கள் மனுஷால் தொடர்தான் எனக்கு வேணுன்றாங்க. அவ ஜாதியில ஒரு பழக்கமா நம்மள மேல பிரம்ம தைரியத்துள்ள ஆட்களுக்கு மட்டும்தான் குழந்தை பெற்றுக்கணும். மற்றவாக்கு கிடைக்காட்டி குழந்தையே பெற்றுக்க மாட்டோம். இந்த ஆளுக்கு இவங்க சொல்ல சொல்ல அது கிளிச்சாமியாரு சிவா சிவா சிவான்னு கத்திட்டே இருக்காரு. அவர் போட்டு சிவான்னு சொன்ன கிளிகள்லாம் சிவசிவா சிவசிவான்னு இவர் கேள்வி பண்ற மாதிரி ஃபீல் பண்றாரு நம்ம சம்பு குருக்கு. இந்த சமாச்சாரம் கருணாகரன் மூலமா ஊர் பரவிடுது.
சாமியாருக்கு இப்போ சரசா தோஷம் வந்துருச்சு. ஊரு ஃபுல்லா சரசா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவரு உடம்பு கொழுப்பு ஏறி போச்சு, திமிர் ஏறி போச்சு, வனப்பு ஏறி போச்சு. இப்ப வீட்டுக்கு போறதை விட அங்க போயிட்டு தான் வீட்டுக்கு போறாரு. இப்படி எல்லாம் ஊர் ஃபுல்லா மக்கள் எல்லாம் ஜனங்கள் பக்த கோஷ்டிகள்லாம் சம்பு குருக்கள் மேல ஒரு கோபமா இருக்காங்க. வரவு பக்தர்கள் கூட்டம் வர வர குறையுது. ஆனாலும் இந்த கிளிச்சாமியார் மேல இருக்க பக்தியினால மறுபடியும் வர 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 ஆரம்பிச்சு. இப்போ ஜனங்கள் ஊருக்கு போனா இவரு சம்பு குருக்கள் போய் சரசா குருக்கள் ஆயிட்டாரு. கேலி கிண்டல் கொஞ்சம் மனசு என்ன தப்பு பண்ணிட்டோமோ, மனுஷனா போய் மாட்டிக்கிட்டோமோ, உளறிட்டோமோ, இதையும் தெரியாம உளறிட்டோம். நம்ம கருணாகர ஊர் ஃபுல்லா கமெண்ட் அடிச்சுதான் நம்ம பேரை கெட்டு போச்சுன்னு அவருக்கு நாளாக கில்ட்டி கான்ஷியஸ் அறிவாங்க சம்பு குருக்கள். வீட்டுல திட்டு இந்த கோயிலுக்கு முன்னாடி வர முடியல, சந்தோஷம் எல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ கிளிச்சாமியாருக்கு சம்பு குருக்கள் அவர் ஜாலியா கோயில் ஃபுல்லா அவருடைய கலெக்ஷனு டெய்லி கலெக்ஷன் அதிகமாகுது. அந்த சிவதோஷம் சர்வம் சிவமயன்ற கிளி தோஷம் அதிகமாகி அவருடைய வனப்பு அதிகமாகுது. அவரும் பல படம் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கதர் கேட்டவர் சாதாரண கேட்டப்பட்டது பல படம் சில்க் வேஷம் போட ஆரம்பிச்சாரு. அவருடைய வனப்பு அதிகமாயிடுச்சு, மினுமினுப்பு அதிகமாயிடுச்சு. இந்த நேரத்துல ஒரு புதுசா ஒரு கிளியை கூப்பிட்டு அவர் தான் பழகுவார். கிளிக்கிட்ட விளையாடுவார். கிளிக்கிட்ட அவர் தான் சொல்லி கொடுப்பார். ஒரு நாள் கூப்பிட்டு சொல்லித்தர சிவா சொல்லுங்க. அந்த கிளியை மில்லு பார்த்துட்டு சரசா வாங்கிடுவாரு. அது கிளிச்சாமி மறுபடியும் சொல்லுவார் சிவா அவர் சொல்லுவாரு சரசான். சாமியாருக்கு யாரா சுத்தி பத்தி பாக்குறாரு, யாராவது பார்த்துட்டாங்களான்னு பாக்குறாரு. மற்ற கிளிகள்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணுது. ஒரே ஒரு கிளி மட்டும் சரசான்னு சொல்லுது. மற்ற கிளிகள்லாம் சிவான்னு சொல்ற அந்த கிளிகள்லாம் யோசனை பண்ணுது, சிவான்னு சொல்றதா சரசான்னு சொல்றாங்க. அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டி காஷியாரு யாரா பாத்துட்டாங்களா, இவன் பர்டிகுலர் இவன் பாத்துருவானா யாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த கிளியை அப்படியே பக்கம் கையில் பிடிக்கிட்டு அப்படியே காம்பவுண்ட் வந்து போயிட்டு மறுபடியும் சொல்லி பாக்குறேன், திருப்பி பாக்குறேன். சரசா இல்ல சிவா அப்படின்னா அந்த கிளி மறுபடியும் சரசான்னு சொல்லும். அவருக்கு தூக்கி வாரி போடும். யார் சொல்லி கொடுத்தா? இந்த குருக்கள் தான் சொல்லி கொடுத்திருப்பாரு. இந்த குருக்கள் தான் அந்த வில்லங்கமான ஆளா இருப்பாரு. கிளியை கூட்டு போயிட்டு அதுக்கு சரசான் பழகி இருப்பாரு அப்படின்னு சந்தேகம் இவருக்கு சந்தேகம் வந்துட்டு கடைசியா ஒரு முறை சொல்லிப்பாரு, சிவான்னு சொல்லிடுறா சரசான் தப்புல கழுத்து நிறுத்தி அந்த கிளிய கழுத்து நிறுத்தி அந்த சூடு அறத்து நடி தூக்கி போடு. இதுக்கிடையில நம்ம சம்பு குருக்களுக்கு அவருக்கு எண்ணங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. இவன் யாரு இவங்க சித்த புருஷனா இருப்பானோ, கடவுள் அவதார புருஷனா இருப்பானோ அப்படின்னா சந்தேகம். நம்மள தண்டிக்க வந்திருக்காரோ, 40 வருஷமா இந்த சிலையை நான் தொட்டு கொண்டு வர்றேன். இந்த வரைக்கும் இந்த சாமி பயம் எனக்கு இருந்தது. சாமி என்ன சொன்னது, இதெல்லாம் ஒரு சோத்து கடனுக்காக செய்யற வேலைதான். எனக்கு சாமி பயம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ என்ன தண்டிக்கிறதுக்காக என்ன இந்த அவதார புருஷா இந்த கிளிக்காமையார வந்த சந்தேகம் வர வர இவருக்கு பயம் துரத்துது. ஊர் மக்கள் ஒரு பக்கம் துரத்துறாங்க, இவர் பயம் ஒரு துரத்துது. இந்த இதுல எண்ணத்துல அப்படியே சிக்கி தவைக்கிறாரு. ஒரு 4 நாள், 1 மாசமா 2 மாதம் அவருடைய புழுக்கம் அதிகமாயிட்டு அவர் பித்து பிடிச்சது போல இப்போ சிவசிவான்னு ஆரம்பிச்சாரு. அவருக்கு உண்மையிலேயே சிவபக்தி இல்லைன்றதான் உண்மை. 40 வருஷமா அவர் கடனுக்காக பூஜை செய்யறாரு தவிர அவருக்கு உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை இல்லை. இப்போதான் முதல்ல அவருக்கு கடவுள் நம்பிக்கை வந்திருக்கு. நம்மள பரிசீக்கிற வந்திருக்காரு. கிளிச்சாமியார் மூலமா இந்த சோதிக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு கிளிச்சாமியாரு மேல ஒரு கோபம் வருது. இவன் உண்மையிலேயே அவதார புருஷனா இருப்பானோ அப்படின்னு ஒரு பயம் வருது. உண்மையிலேயே அவதார புருஷனா இருந்துட்டாக்கா பயம் வர
வீட்டிலேயே அடங்கி போயிடுறாரு. கோயிலை விட்டு தூரமா போய் அங்க இருக்கிற பிள்ளையார் கோயில் ஒண்ணு இருக்கு, தெப்பக்குள பிள்ளையார், அந்த பக்கத்துல போய் அங்கேயே விழுந்து கிடக்குது. கிளிச்சாமியார மருந்து சோதிக்குதுங்க கிளிகள்லாம். இப்போ சிவா சொல்றதை விட்டுட்டு சரசா சரசான்னு சொல்றாங்க. இவருக்கு சொல்லி சொல்லி பழக பழக பாக்குறாரு, எந்த கிளியும் கேட்கற மாதிரி இல்லை. இப்போ சிவான்னு சொன்னா அந்த கிளிகள்லாம் சரசான்னு சொல்லணும், சிவசிவான்னு சொன்னாங்க சரசா சரசான்னு கத்துறோம். இப்போ சிவமயம் போயிட்டு சரசாமயம் ஆயிடுச்சு அந்த கோயில். அட ஆரம்பிச்சாரு யாரு, கிளிச்சாமியார். தூக்கம் வரல, ஒரு நாள் இல்ல, 2 நாள், 4 நாள், 1 மாசம் வருமா தூக்கம் வராம திடீர்னு ஒரு நாள் கனவுல அவர் சொன்ன அதெல்லாம் ஜிகுஜிகுன்னு இருப்பாயா, என்ன நட, என்ன மின்னுக்கு, என்ன நடன்றதெல்லாம் அவருக்கு அப்படியே காதுல ஒலிச்சே, ரீங்காரமா ஒலிச்சே இருக்கு. அவர் காதுல இப்போ சரசா சரசான்னு யார கூப்பிடுறாங்க, உண்மையிலேயே யார கூப்பிடுற மாதிரி தெரியுது. எழுந்து ராத்திரியோட ராத்திரியா மார்க்கெட் அந்த முத்து தண்ணுறாங்க, அந்த பக்கம் ஓடுறாரு. சரசா வீடு எங்க, சரசா வீடு எங்க அறையிறாரு. கடைசியில 1 வாரம் 2 வாரம் அங்கேயே அலைஞ்சு பைத்தியம் முடிச்சது போல அலைஞ்சு ஊர் விட்டு போயிட்டாருன்னு கதைய இப்படி குடிக்கிறாரு ஜெயமோகன். 10 நாட்களில் கோயில் சரசா நாமத்தினால் நிறைந்தது. சரசா கோஷம் நிறைந்து நிறைந்து வழிந்தது. ஒரே அபச்சாரமாக எல்லாரும் உணர்ந்தார்கள். பிரகாசரும் மண்டபங்களும் அதிர்ந்தன. அபச்சாரம் அபச்சாரம் என்று வீட்டார் தர்மகர்த்தா. மக்கள் கொதித்து எழுதினர். சாமியாரை தேடி கையில் கம்புகளுடன் கும்பல் கும்பலாக அலைந்தனர். குருக்களுக்கு சீட்டு கிழிந்தது. கிளைகள் புறவர்களால் வேட்டையாடப்பட்டு அழிக்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒவ்வொரு புறவனுக்கும் ஒரு கூடை கிளி. சாமியா கிளிச்சாமியார் இங்கே காணாம போயிட்டார், பைத்து முடிச்சு. நம்ம கம்பு குருக்கள் பிள்ளையார் கோயிலே விழுந்து கிட சிவநாமம் சொல்லி அப்படின்னு கறி முடிச்சாரு. வணக்கம், நன்றி. கிளிகள் கூட எந்த அளவுக்கு நம்ம பழகுறோம் அப்படின்றதுதான் முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம பேசுறோம், நம்மளோட ஒவ்வொருத்தரோட பேச்சும் எந்த அளவுக்கு நம்ம போய் சேருது, எங்க சேருது, நம்ம என்ன பேசுறோம், என்ன பேசக்கூடாது, இந்த மாதிரி உளவியல் தான். அது சாதாரண நம்ம பேசுறது ஒரு ஏதோ ஒரு கிண்டலுக்கு பேசினாலும் சரி, சில விஷயங்கள் பேசுறது வந்து மனுஷனுக்கு மட்டும் இல்ல, மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் போய் சேரும், அதுங்களும் வந்து அது மாதிரி மாறிடும் அப்படின்றதுதான். எந்த அளவுக்கு நம்ம பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும் அப்படின்றத இந்த கதை உணர்த்துதான் நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் அதை விட சார் வக்கரம புத்தி சார், மனசுக்குள்ள ஒரு வக்கரம புத்தி பூந்துட்டா சார், அதுக்கு நம்மளுடைய வக்கரம புத்திக்கு ஒரு கூட்டாளி தேவைப்படுறாரு சார். இந்த வக்கரம புத்தி எல்லா இடத்துல, கோயில்ல மட்டும் இல்ல சார், ஆபீஸ்லயே உண்டு, சீட்டாட்டத்துல உண்டு, குதிரை ரேஸ் போறவங்களுக்கு உண்டு, போர்னோகிராபி பாக்குறவங்களுக்கு உண்டு. ஒரு வக்கரம புத்தி ஒரு ஃப்ரெண்டோ நண்பனோ சேர்த்து விட்டாங்கன்னா அதே புத்தி அலைவாங்க மக்கள், நண்பர்கள். நான் பார்த்திருக்கேன். அது போலதான் இவருக்கு ஒரு நல்ல வனப்பு வந்து நல்ல பணம் கையில செழிப்பு வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு ஷோக்காளி ஆயிடுறாரு. நம்ம சம்பு குருக்கு போகாத இடத்துக்கெல்லாம் போறாரு. அதுக்கு கூட்டு தேவைப்படுறாரு. இந்த கிளிச்சாமியாரை தேடி பார்க்கறாரு. அவர் அப்படியே பயபக்தியோட இருக்காரு. அவர் நோக்கம் என்ன நம்ம கடைக்கு சொல்லல, இருந்தாலும் கூட்டாளி தேட போய் அவர் வராம போய் அவர் மனசுலயும் அந்த நச்சு பாய்ஞ்சு அவரும் கடைசியில அந்த சரசான்ற அந்த வீட்டு பக்கம் போய் தேடி அணுகி பைத்தியமாயி போறாரு. வக்கரம புத்தி மனசுக்குள்ள புகுந்துட்டா மனசு ஆட்சி படைக்கும் சார் நான் நினைக்கிறேன். சொல்லுங்க சார். நான் எழுதின வெண்பாவை படிச்சா இந்த கதைக்கு ஒரு அர்த்தம் புரியும் நினைக்கிறேன். எழுதின வெண்பால வந்து போட்டிருக்கேன் பாருங்க, இதுல பேஸ்புக்ல போட்டிருக்கேன். பணம் எப்படியெல்லாம் ஒரு குணத்தை மாத்தும், நல்லவனாவும் காட்டும், உங்களை தாழ்ந்தவனா காட்டும், உயர்ந்தவனா காட்டும்ன்றத போட்டிருக்கேன். ஸோ அந்த வெண்பாவுக்கும் பொருந்துற மாதிரி இந்த கதை இருக்குது. மற்றவர்கள் பேசலாம். வாங்க, யார் பேசுறது? ஆரம்பிச்சார், பேசுறீங்களா? கதை பேரு சிவமயமா சரசாமயமா?
ஏன்னா ஆரம்பிச்சது சிவமயம், முடியும் போது சரசாமயமா முடிஞ்சது. அதாவது சும்மா இருந்தா இந்த மாதிரி எண்ணெல்லாம் தோணும். சொரிஞ்ச கை சும்மா இருக்காதும்பாங்க. அது மாதிரி வந்த ஆளு சும்மா கிடக்காம அவர் சும்மா தான் இருந்தாரு. நம்ம ஆளுதான் பூந்து கெடுத்து விட்டாரு. காசு வந்தோடனே அவரையும் கெடுத்து விட்டு, அதாவது இந்த கதை எப்படி போகும்னு தெரியாம ஆரம்பிச்சது. என்னடா இது வருது போகுது, இது இது இவர் வந்து இந்த சாமியார் வந்து எப்படி அவர் தொட்டு நோய்கள்லாம் குணமாச்சு? அது அது ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வி. இது 12 வயசு பையன் சார், 12 வயசு மூட்டு வலினா போயிடும் சார், அந்த நார்மல் போயிடும். நார்மல் வயசானங்கெல்லாம் வர்றது இல்ல, குழந்தை பெருத்துக்காகலாம் வர்றாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா குழந்தை பெருத்துக்கும். அது அந்த ஒரு நம்பிக்கை வந்துருக்கு ஜனங்களுக்கு. சாமியார்கிட்ட போனா சிவா கிளிகள்லாம் சிவா சிவான்னு சொன்னாக்கா இதுக்கு ஜனங்களுக்கு நம்பிக்கை அப்படிதானே தருது. குழந்தை அருள் தரும் கோயில், நோய் எல்லா நோயும் தீர்க்கும் ஸ்தலம், அப்படி எல்லாம் விளம்பரப்படுத்துறாங்க சார். அப்படிதான் சார் இது ஒரு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை தான் சார். அதான் சார், இப்போ வந்து ஒருத்தர் ஒரு போலி சாமியாரோ ஒரு மந்திரவாதியோ ஒரு ஊர்ல வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அது வந்து வென்றது வந்து எதுன்னா மூட நம்பிக்கை தான் வென்றது. அந்த சாமியார் வெல்லவில்லை. அது சாமியாரோ மந்திரவாதியோ யாரோ ஒருத்தர் வெல்லவில்லை. மூட நம்பிக்கை தான். இன்னைக்கு மத்தியானம் தான் ஒரு ஸ்பீச் ஒருத்தட்ட கேட்டிருந்தேன், சொல்றாரு மூட நம்பிக்கை தான் வென்றதை ஒழிய அவங்க யாரும் வெல்லலை. இது வந்து ஒரு ஐ ஓப்பனர். நம்ம எதுக்கு வந்தோம், எதுக்கு இருக்கோம், என்ன செஞ்சோம், எங்க திசை மாறி போறோம், திசை மாறி போன உடனே மாறிடுச்சு பாருங்க. இதெல்லாம் உண்மையா ரியலி ஒரு எனக்கு தெரிஞ்ச திஸ் இஸ் அன் ஐ ஓப்பனர். இந்த டைட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் சரசமாடி இருக்கலாம். இந்த டைட்டில் வந்து இது வந்து அதாவது நாசுக்கா வந்து சில விஷயங்களை வந்து தாக்கியிருக்கார் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த கடைசி வரிகள் கொஞ்சம் படிங்க சார் திருப்பி. படிக்கணும். 10 நாட்களில் கோயிலே சரசா நாமத்தினால் சரசா கோஷத்தினால் நிறைந்தது. பிரகாரங்களும் மண்டபங்களும் அதிர்ந்தன சரசா கோஷத்தினால். அபச்சாரம் என்று குறித்தார் தர்மகர்த்தா. மக்கள் கொதித்து எழுந்தனர். சாமியாரை தேடி கையில் கம்புகளுடன் கும்பலாக அலைந்தனர். குருக்களுக்கு சீட்டு கிழிக்கப்பட்டது. கிளிகள் குறவர்களால் வேட்டையாடப்பட்டு அழிக்கப்பட்ட ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒவ்வொரு குறவனுக்கும் ஒரு கூடை கிளி கொடுக்கப்பட்டது. நம்ம சம்பு குருக்கள் சிவநாம சிவா என்று சிவபக்தியுடன் தெப்பக்குட சாமியார் பக்கத்தில் விழுந்து கிடந்தார். அந்த குடும்பம் அனாதையானது. அப்படிதான். ஓஹோ, இல்ல நிஜமாவே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதை தான் இது. பேசுவோம் சார், மற்றவங்க சொல்லட்டும். நிறைய செய்திகள் இருக்கு. ஆமா, நிறைய செய்தி இருக்கு. மற்றவங்க பார்வை என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன். ஆமா, வாங்க சார். வினயத்தை சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரெண்டு விஷயத்த பதிவு பண்ணலாம்னு நினைச்சேன். சஸ்பென்ஸ் நடுவுல என்ன ஆக போதா சிவா சஸ்பென்ஸ் ஏத்திக்கிட்டே போனாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒன்று சிவகுமார் சார் அந்த கதையை சொன்ன முறை ரொம்ப சிறப்பு. அது பாராட்டு வாழ்த்து. அடுத்தது ஜெயமோகன் அவர் ஒரு இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பான ஒரு எழுத்தாளர், கடக்க முடியாத எழுத்தாளர். இந்த இதுல பல சொற்றொடர்கள் என்ன ரொம்ப கவர்ந்துச்சு. அதாவது போற போக்குல ஞானசம்பந்தர் எப்போ ஒரு பாட்டை பாடிட்டு போயிட்டாரு. அதனால அந்த கோயிலு பிரபலமாயிருச்சு. அப்புறம் 2 பேர் தான், சம்புக்குருக்களும் காவலாளியும் தான். அடுத்தது ஒற்றைக்கால் நடராஜருக்கு ஒற்றைக்கால் நடராஜர் லண்டன்ல அங்கே ஒரு வரவேற்பறையில உட்கார்ந்து இருக்காரு. அடுத்தது வசீகரமான வழுக்கை. அந்த இது ரொம்ப என்ன வருத்த என்ன ரொம்ப சில வழுக்க
யாரும் வழுக்கை இருக்கு பாத்துக்குங்க. வசீகரமான வழுக்கையாவும் அது சில வழுக்கை இருக்கு. அது நெத்தி ஏறிடுச்சுன்னா அறிவால ஏறிடுச்சுன்னு அப்படின்னு வச்சுக்க வேண்டியது. சிவகுமார் சார் சரிதானே? அப்படி வயசாளர் சிவா. அப்புறம் கிளி கொத்தி போட்ட பழத்தை எல்லாரும் பிரசாதம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த கிளி எப்படி சிவான்னு சொன்னா அது 2 தடவை சிவா சொன்னுச்சுங்கிறதா இது. சொன்னதை சொல்ல கிளிப்பிள்ளைன்னு தான் சொல்றாங்க. அவருக்கு மினுமினுப்பு ஏறுறது, அப்புறம் முட்டுச்சந்துக்கு போறது, அப்புறம் அந்த குற்றோட அதுல ஒண்ணு சொல்றாரு, இந்த பிரம்மதேச உள்ளவங்களோட கூடனா நல்லா வரும் அப்படின்னு அவன் சொன்னான்னு. இப்படி எல்லாம் ஒரு நேரத்தெல்லாம் ரொம்ப அதுகளெல்லாம் ரொம்ப நுணுக்க இருக்கு அதுகள் எல்லாம். அப்புறம் சரசானது இந்த கிளியை பத்தி நான் அன்னைக்கு கலிங்கத்து பரணி ஒரு இடத்துல சொன்னேன். அதுல ரொம்ப அழகான ஒரு ஒரு தாழிசை பாடல். அத ஒரே வரிதான். நேயக்கலவி மயக்கத்தே நிகழ்ந்த மொழியை கிளி உரைப்ப வாயை புதைக்கும் வடநல்லீர் மணிபொற்கவாடம் திறமினோன்னு சொல்றாரு. முத நாள் நடந்ததெல்லாம் கிளி இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. சொல்ல ஆரம்பிக்கவே இவ கிளிய வாய பொத்தினாளா அது இவ வாய பொத்திக்கிட்டாளான்னு தெரியல. விதைச்சு அது அவர் கலிங்கத்து சொல்றாரு, நேயக்கலவி மயக்கத்தே நிகழ்ந்த மொழியை, அவங்களுக்குள்ள பேசிக்கிட்ட மொழியை கிளி உரைப்ப வாயை புதைக்கும் மடநல்லீர் மணிபொற்கபாடம் திறமையினோ. நாங்க பாவம் எல்லா கிளியும் கடைசியில கொண்டு போட சொல்லிட்டாங்க. இதான் இந்த நம்பிக்கைகள்ல நிகழ்வது. கடைசி நிகழ்ச்சியை பார்த்தா அவரை குற்ற உணர்வு கொண்டுருச்சு. அவரை இவே ஓடி போயிட்டாரு. இவர் எப்படி வந்தாருன்னு தெரியல, எப்படி போனாரு, கிளி வளர்த்தவரா கிளி சோசியம் சொன்னவரா என்ன பண்ணவர்னு தெரியல. அவரு போயிட்டாரு. கடைசியில எல்லா கிளியும் இறந்து போயிடுச்சு. பழைய நிறைய அந்த கோயில் நடந்துருச்சு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஏன் சிறப்பான கதை, யோசிக்க வேண்டியது. நன்றிகள் சொல்லுங்க. நன்றி சார், நன்றி. யோசனை பண்ண சார், நம்ம வாழ்க்கையில அப்டேஷன் வருமா, இதெல்லாம் ஈஸ்வரனை போய் இப்படி எல்லாம் படிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிடுவாங்க பார்த்தேன். சும்மா அவர் சட்டை நல்லா இருக்கு. இதெல்லாம் நிகழ்ச்சி தானே, நிகழ்வை தானே சொல்றாரு. இதுல எங்கேயுமே நம்பிக்கையெல்லாம் அவர் கொஸ்டின் எல்லாம் பண்ணல. எதையும் கடவுளையும் கொஸ்டின் பண்ணல, யாரையும் கொஸ்டின் பண்ணல. அவரு எப்படியும் ஒரு இதுல அப்படியே பதிஞ்சு வைக்கிறது மாதிரிதான் இதெல்லாம் நடக்குது. அப்படி ஒரு சட்டையற ஒரு இடத்துல சொல்றாரு சார் அவரு, சிவ அந்த சம்புபுரத்துக்கே கடனுக்கு தான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. 40 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. பண்றாரு அவர் சொல்றாரு, சித்த புருஷனாவது ஒன்றாவது 40 வருஷமான ஒரு லிங்கத்தை தொட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். என்ன எதுவும் பண்ணது இல்லை. ஒருவேளை இவங்க சித்த புருஷனா இருந்து விட்டால், ஒரு அவதார புருஷனா இருந்து விட்டால், யாரு இந்த கிளிச்சாம இருந்து விட்டால், என்ன சோதிக்க வந்தவர் அவதாரமா இருந்து விட்டால்னு ஒரு பயம் வந்தவர். ஃபர்ஸ்ட் டைம் பயம் வந்தவர். அது வரைக்கும் பூஜையில இருக்காரே தவிர, பூஜை பண்றாரே தவிர அவருக்கு அது கடவுள் நம்பிக்கை இல்லாத மாதிரி போற பக்கம் சாமி கும்பிடுறாரு, மந்திரம். அதுக்கு ஒண்ணு சொன்னீங்க, சோத்து கடன் அப்படின்னு அவர் சொன்னாருன்னு சொன்னீங்க. அதை நான் குறிச்சிருக்கேன். சோத்து கடன் 40 வருஷம் சோத்துக்காக கடையாற்றுனேன். இப்பதான் பயம் வந்துச்சு. சோத்துக்கு போடுற வேஷம் தானே அவர் மனசுக்குள்ள பேசுறாரு. சோத்துக்கு போடுற வேஷம் தானே எவ்வளவு பண்ணாரு. ஏன் இது வரைக்கும் பண்ணாத இந்த லிங்கம் என்ன பண்ணிடுமான்றாரு. ஆனாலும் இருந்து விட்டால், உண்மையிலேயே அவதார புருஷனா இருந்து விட்டால், என்ன சோதிக்கிறதா அந்த சித்த புருஷனா இருந்துட்டால் பயம் வருது. பயம் துரத்துது அவரு. முதல்ல வந்து என்னன்னா, குருக்கள் வந்து இவரை வந்து துணைக்கு கூப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா, நான் மட்டும் கெட்டு போறேன், இந்த ஆள் நல்ல பேரே எடுத்துட்டு போறான், இந்த ஆளையும் கொஞ்சம் கெட்டு வைப்போம் அப்படின்றது ஒரு நல்ல எண்ணம். அடுத்தது வந்து இந்த கிளிகள் பழத்தை குத்தி சாப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப அந்த கிளி மேல ஒரு பக்தி ஏற்படுது. சிவசிவான்னு சொல்ற போது மக்களுக்கு பக்தி ஏற்படுது. அதே கிளிதான் வேற மாதிரி சொல்லுது. இப்ப என்ன எங்க போச்சு அந்த பக்தின்ற கேள்விதான் இங்க. எழுத்தாளரோட கேள்வி என்னன்னா, இதே கேள்வியை தான் நீங்க சாகடிக்கிறீங்க. ஏதோ ஒண்ணு சொல்லும் போது அந்த கிளிக்கு நீங்க கொடுத்த மரியாதை, இந்த கிளி மேல வச்சிருந்த நம்பிக்கை. ஆனா அதே கிளி வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்லும் போது அது சாகடிக்கிற நிலைமைக்கு போயிடுறீங்க நீங்க அப்படின்றதுதான் அந்த நம்பிக்கைன்றது. வந்து உங்களோட நம்பிக்கையை மற்ற ஒரு கிளியை, ஒரு ஒண்ணுமே பண்ணாத கிளியை
எந்த விதத்துல ஒண்ணு விழுந்தா முடிஞ்சா விழுந்து கும்பிடுறீங்க, அதை பெரிய கோபுரத்தை தூக்கி வைக்கிறீங்க, அது இல்லைன்னா அது சாகடிச்சிருங்க. அவர் என்ன மனநிலை இது? மனிதனுடைய மனநிலை. அந்த மனநிலை தான் அது இருக்குது. வாங்க ரவி சார். நீங்க இது சரியான அப்சர்வேஷன் நீங்க சொன்னது. ரவி சார் வாங்க சார். இது எந்த வருஷம் எனக்கு 92 சார். 1992ல அவர் ஒண்ணு அப்படி பாப்புலரா இருந்திருக்காரு. அப்பயே பாப்புலர் தான். அவரு இந்த பிளாக்ல எழுதின எழுதிருந்தார். இந்த புக்ல பிளாக் எழுதுவார், நிறைய பிளாக் எழுதுவார். நிறைய எழுதிருக்காரு. பிளாக்ல நிறைய அவருடைய பர்சனல் பிளாக்ல நிறைய கதைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் நிறைய இருக்கு. அந்த ஊர் பேர் என்ன சொன்னீங்க, அது சொல்லுங்க. சுகவனேஸ்வரர். சுகவனேஸ்வரர். சுகவனேஸ்வரர் எந்த ஊர் நான் தேடி போய் பார்த்தேன். சேலத்துல இருக்கான். அங்க கிளிகளை பத்தி ஏதோ ஒரு சம்பவம் நடந்தத கூகுள்ல இங்க தேடிப்பாரு. கிளிகள் சம்பந்தமா அங்க ஏதோ நடந்திருக்கு. அவர் கேட்கறத போறத வச்சுட்டு இவர் கிளி யோசனை உள்ள வச்சு கதையா எழுதுறாரு. பார்க்கறத அவர் புனைவு கதையா எழுதுவாரு. பார்க்கற இடத்த போகிற இடத்துல எழுதுவாரு. அந்த நேரம் பார்த்து கோவில்ல பிடிக்கிற அளவுக்கு சில ஆட்கள் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒரு கோயில உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாரு எல்லாருக்கும். ஒரு நித்யானந்தார் ஒரு கோயிலே என்ன பிடிச்சிருக்குன்னு ஆசைப்பட்டாரு. எவ்வளவு ட்ரை பண்ணாரு, கிடைக்கல அவருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் எந்த கோயில் என்னன்னு சொல்ல வர்றது தெரியல எனக்குள்ள. இப்படி எல்லாம் சில முக்கியமான கோயில்களை தன்னை கண்ட்ரோல கொண்டு வர்றதுக்காக ட்ரை பண்ண ஆட்கள்லாம் உண்டு. அதையெல்லாம் மனசுல கேட்டு கிளிக்காமையார் அந்த கோயில, அடுத்தது குயில் சாமியார் வருவாரு, நித்யானந்த சாமியார் வருவாங்க. யாராவது ஒரு பாழடைஞ்ச கோயில போய் உட்காந்துக்க வேண்டியது, திருச்சிக்க வேண்டியது, பிரபலமாக்க வேண்டியது. சொல்லுங்க சார். ரவி சார் சொல்லுங்க. நீங்க கதை சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. நல்லா இருந்தது. கடனுக்கு பூஜை செய்யற சாமியார் பெரும்பாலானது எல்லாம் காசுக்கு தான் பூஜை செய்யறாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அவங்களுக்கும் வயிற்று பொழப்பாக தான் இருக்கு. இந்த இது எல்லா மதத்திலுமே இருக்கு, நம்ம இந்து மதத்துல மட்டுமே இல்லை. கதைக்கு முன்னாடி சொல்லிட்டு நான் இது எல்லா ஊர்லயும் எல்லா கோயிலையும் உண்டு, எல்லா சர்ச்சிலையும் உண்டு, எல்லா மசூதியிலையும் உண்டு. நமக்கு வெளியே வரல, அவ்வளவு தெரியறது இல்ல. நமக்கு அதை பத்தி கதைகள் நாம் படிக்கல கூட. சொல்லுங்க சார். அதாவது ஒவ்வொரு இதுலையும் நீங்க நிறுத்தி சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஆக்சுவலா அந்த சம்புகூர்கள் அவரோட மனத்தை கெடுத்துட்டாரு. அதாவது வெளியே அவருக்கு சிவா சிவான்னு சொல்லிட்டு இருந்தாலும் கிளிசாமியாரோட மனத்தை அவர் கெடுத்துட்டாரு. அது உள்ளுக்குள்ளேயே போயிட்டு ஒரு நாள் அது வெளியே வந்திருக்கு. அதுதான் விஷயம். ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ. நன்றி நன்றி சார். வாங்க அமுதா மேடம். அமுதா மேடம் கேக்குதா? மைக் ஆன் பண்ணுங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சார் கிளி கதை ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆனா இத பத்தி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு இடத்துல அந்த கிளியை பத்தி பேசுறாரு. அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். அந்த கிளிக்கு எல்லா விதமான ஸ்லோகங்களும் சொல்லி கொடுக்குறாங்க. அது எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. ஆனா ஒரு பூனை ஒண்ணு அதை பிடிக்க வரும்போது அதுக்கு ஸ்லோகம் சொல்லணும்னு தெரியாம கீச்சு கீச்சுன்னு அது கத்திக்கிட்டே ஓடுது. அப்போ அதனுடைய இயல்பு நிலை அதுக்கு மாறாது. நீங்க எவ்வளவுதான் கற்றுக் கொடுத்தாலும் அதனுடைய இயல்பு நிலை அதை விட்டு போகாது அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் கதையில சொல்றார். அதே மாதிரிதான் திருவையாத்துலயும் அந்த கோயில்களுக்கு பிரகாரங்கள்ல இருந்த கிளிகள்லாம் தேவாரங்கள் சொல்லுச்சு, தேவார பாடல்களை பாடுச்சு அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். அதனால கிளிக்கு சொல்லி கொடுக்கறதான் சொல்லுமே தவிர அதனுடைய இயல்பு நிலை வரும்போது சொல்லி கொடுக்கறதும் மறந்து போயிடும். இப்படிதான் மனிதர்களினுடைய இயல்பு அப்படிங்கிறது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு வெளிப்பட்டு விடும். எத்தனை நாளைக்கு நம்ம மூடாக்கு போட்டு மூடினாலும் அவர்களினுடைய இயல்பு வெளிப்பட்டு விடும் அப்படிங்கிறதான் அவர் குறிப்பிடுறாரு. அததான் இந்த கதையில வேற வேற மாத்தி மாத்தி கத்துக்குது கிளி. ஆனா கடைசியில பூனை அதை பிடிக்க வந்ததுன்னா அது கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு தான் ஓடுமே தவிர அது சரசான்னும் சொல்லாது, சிவசிவான்னும் சொல்லாது. அதனுடைய இயல்பு நிலையில தான் அது இருக்கும். அப்படிதான் சார் நான் நினைச்சேன். நீங்க ரொம்ப அழகா கதை சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு சார். நன்றி நன்றி சார். நன்றி மேடம். நன்றி. சேவாங்க. சிவகுமார் சார் ரொம்ப அருமையா இருந்துச்சு.
நீங்க ரசிச்சு ரசிச்சு சொன்னீங்க. நான் அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். உங்க ஃபேஸோட அந்த ரியாக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி அந்த கதையோடய ஒன்றி சொன்னது ரொம்ப அழகா இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் அ லாட் சார். நான் ரியலி என்ஜாய். தேங்க்ஸ் அ லாட் சார். சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ சிவா. மாலதி மேம். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ரொம்ப அருமையா இருக்குங்க சார். அதுதான் எங்க மனச வந்து அந்த மனசு தான் சைக்காலஜி தான் இதுல சொல்றாரு, வேற எதுவுமே கிடையாது. மனசு அதுலயே இருக்குது. அதுலயே அவர் மனச ஒண்டிட்டதால அந்த மாதிரி ஆயிட்டு அவர் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. இதே மாதிரிதான் இன்னொரு கதையும் இருக்கு. நம்ம ராமு சார் சொல்லி இருக்கிறாரு இந்த கதையை. நம்ம குரு சிஷியன்கள்லாம் வந்து ஒரு ஆற்றை கடக்கும் போது ஒரு பொண்ணு வந்து தண்ணில தத்தளிக்கும் போது குரு வந்து காப்பாத்துவாரு. அதை காப்பாத்தி கொண்டு வந்து கரையில விடுவாரு. ஆனா இதுக்கு போன பின்னர் ஆசிரமத்துக்கு போன உடனே அந்த பசங்க சிஷிய பசங்க எல்லாம் வந்து குரு வந்து ஒரு துறவி, அவர் ஒரு பொண்ணை தொட்டு தூங்கிட்டாரு, அவரோட துறவரமே கெட்டு போய் இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பேசினே இருப்பாங்க. இந்த விஷயம் காதுல போன பின்னரு அவரு குரு சொல்றாரு, ஏய் நான் இன்னைக்கு அந்த பொண்ணை தூக்கி காப்பாத்தி அந்த கரையில விட்ட உடனே நான் அதை விட்டுட்டேன். என் மனசு அதோடவே எனக்கு போயிடுச்சு. நீங்க தாண்டா இன்னும் அதை தூக்கி சுமந்து நிறுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அதை தூக்கி போட மனசுல இருக்கிற அழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதை வந்து ராம சார் இதை சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி இவர் அந்த மனசு வந்து அழுக்காய் போச்சு, அதுதான் வந்து அவருக்கு ரிப்பீட்டடா வந்திருக்குது அப்படின்றத சொல்றாரு. இதுவும் அவரோட நிறைய அறம் தொகுப்புல வருதா சார்? என்னம்மா அறம் தொகுப்புல வருதா? ஜெயமோகன் சார் அறம் தொகுப்புல வரல. அவருடைய தனிப்பட்ட அந்த அவர் பிளாக்ல நிறைய 100 கதை எழுதியிருக்காருமா. அறம் தொகுப்புல 12 கதை தான் இருக்கு. அது இல்லாம 100 கதைகள்ல கிட்டத்தட்ட 100 கதைகள் இருக்கு அவருடைய பர்சனல் பிளாக்ல. ஜெயமோகன்.com போய் கதைகள் போட்டா சிறுகதைகள் நிறைய எழுதிக்கிறார். சின்ன சின்ன கதைகளா எழுதிக்கிறார். மனிதத்தை தான் சொல்றாரு. இதுலயும் வந்து ஒரு மனுஷ தன்மையை தான் சொல்றாரு. அறம்லயும் வந்து மனுஷனோட நல்ல மனுஷனோட பக்கத்தை வந்து அறம் தொகுப்புல சொல்லுவாரு. இந்த கதையில வந்து மாறுபட்ட மனுஷனோட ஒரு பார்வையை இதுல வந்து எடுத்து சொல்றாரு. ரொம்ப நல்லா இருந்தது சார். அருமை சார், நல்லா இருந்தது. நன்றி நன்றி. வாங்க கோபாலநாதன் சார், வாங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மைண்ட் யுவர் மைண்ட்ல நெவர் எண்டிங் டிஷர்ட் போட்டு சிவகுமார் சார் இன்னைக்கு சிவமயத்தை கதை சொன்னது ரொம்ப அருமை. ஸோ இது வந்து அன்பே சிவம். பொதுவாக வந்து அன்பு தான் சிவம் சொல்லுவாங்க. அதுதான் எக்ஸ்ட்ரீம், கடவுளுடைய மறு பதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இதை கொண்டாடுறாங்க. ஸோ ரிலீஜியஸாக கம்ப்ளீட்டாக இது பார்க்க வேண்டாம். உண்மையிலே அது பார்க்க வேண்டாம். யோசிக்க வைக்கும் தலைப்பு, சிந்தனை தூண்டும் தலைப்பு இது. இது மேடம் சொன்ன மாதிரி உளவியல் சார்ந்த ஒரு கதை தான் இது. ஸோ எந்த சாமியை கும்பிட்றாங்களோ அதே போன்ற மனித உள்ளம் படைத்தவர்கள் தான் அந்த சாமியை சிலை கடத்தல் செஞ்சு யூகே கட்டு வைக்கிறாங்கிற மாதிரியும் நம்ம உணரலாம். ஸோ கிளிச்சாமியார் வந்து சிவான்னு சொல்லி அதை ட்ரெயின் பண்றாரு. அதாவது ட்ரைனிங் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது இங்க கருத்து, ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக கருதப்படுகிறது. ஸோ கடைசியா வந்து அந்த சீன்லாம் மாறும்போது அந்த கிளிச்சாமியார் உதவி வாங்காமல் தப்பினார்ன்றதும் ஒரு புதிர் தான். ஸோ இந்த ரெகுலரா இருக்கக்கூடிய குருக்கள் வந்து வேற ஒரு இடத்துக்கு மாறிடுறாரு அப்படின்றது காலத்தின் கட்டாயமா நினைக்கிறேன். ஸோ இந்த கிளி பத்தி சொன்னதால எனக்கு ஒரு சின்ன ஒரு தகவல், அது யூடியூப்ல தான் பார்த்தேன். சிந்தாதிரிப்பேட்டை சென்னையில வந்து ஒரு வடநாட்டு அன்பர் குடும்பம் வந்து ஆயிரக்கணக்கு கிளிகளை இன்னைக்கும் வந்து பராமரிக்கிறாங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி ராயப்பேட்டையில ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஆயிரக்கணக்கான கிளிகளுக்கு இன்றும் உணவளித்து கொண்டு வருகிறார். என்ற சிறிய தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி சார், சிறப்பா இருந்தது. சிறப்பு நன்றி ஸ்டீஃபன் சார். நன்றி சார், நன்றி. அந்த வீடியோ கூட போட்டிருக்கோம் சார். இதுல சிந்தாதிரிப்பேட்டையில கிளிக்கு சாப்பாடு வைக்கிற வீடியோ கூட நம்ம இதுல குரூப்ல போட்டிருக்கோம். உங்களுடைய பங்கு அஜித் கூட அந்த படத்துல நடிச்சிருந்தாரு. நம்ம ஒரு படத்துலயும் அதை எடுத்தாங்க. மெய்யழகன் சார், மெய்யழகன் வந்தார். அதான் சிவகுமார் சாருக்கு தெரிஞ்சிருக்கணுமே இது. புத்தமாலை மேடம் வாங்க. படம் சார். கதை கேட்கணும் தான் வந்தேன் இன்னைக்கு. நல்ல கதை தான்.
ரொம்ப வந்து குறைவான கதாபாத்திரங்கள் இருக்கிற கதை தான் இருந்தாலும் நிறைய விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்தின ஒரு கதையா இருந்தது சார். என்னன்னா மனசுல என்ன இருக்கோ அதான் வாயில வரும் அப்படின்னு நம்ம சும்மா விளையாட்டுக்கு யார்கிட்டயாவது பேசுறப்பெல்லாம் சொல்லுவோம். அது ஒண்ணு இந்த கதையில வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். அதே மாதிரி வந்து ரொம்ப எளிமையா வழியில வந்து பணம் அதிகமா கிடைச்சா அது கண்டிப்பா தீமையை தேடிதான் போவாங்கன்றதுக்கும் இந்த கதையை ஒரு உதாரணமா சொல்லலாம். அது அது வந்து இந்த சம்புகுருக்களுடைய கதாபாத்திரத்துக்கு சொல்லலாம். அதே போல கெட்டவங்களோட சேர்க்கையால தானும் வந்து கெட்டுதான் போவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கிளிச்சாமியாருடைய கதாபாத்திரம் வந்து சரியா இருந்தது. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை அப்படின்றது பார்க்கும்போது வந்து நாங்க வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஒரு 2 கிளி வந்து ஊர்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தோம் சார். மரபொந்துல இருந்து சின்ன கிளி பிடிச்சிட்டு வந்தோம். அப்போ வந்து கழுத்துல வந்து சிறப்பா வளையம் இருந்தாதான் பேசும் அப்படின்வாங்க. அதுல ஒரு கிளிக்கு வளையம் இருந்தது, ஆனா அது பேசவே இல்லை. அப்ப வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் வந்து சிகப்பு கலர்ல இருக்க மிளகா பழத்தை கொடுத்தா பேசும் அப்படின்னா அப்புறம் அது வாங்கி கொடுப்போம். அப்புறம் கருப்பு திராட்சை கொடுத்தா பேசும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் சொல்றதெல்லாம் செஞ்சு பார்த்தோம், ஆனா அது பேசல. அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் நாங்களுமே அது சொல்லி கொடுக்கறத பேச வைக்கணும்ன்ற முயற்சி விட்டுட்டோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அந்த கிளி வந்து சீப்போ சீப்போன்னு சொல்ல ஆரம்பிச்சு சார். இது வந்து என்னன்னா நாங்க 4 பேரு பெரும்பாலும் சண்டை போடும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமா வந்து பயன்படுத்துற வார்த்தை தான் இந்த சீப்போ. கடைசியில அந்த கிளி வந்து நல்லா சீப்போ சொல்லிச்சு சார். இதுல வந்து இதே மாதிரி இந்த கதையை பார்க்கும்போது ஒரு படத்துல விவேக் வந்து அந்த பாவாடை சாமியாருன்னு சொல்லுவாரு. அந்த கதை அந்த அந்த காமெடியை கூட ஞாபகப்படுத்துச்சு. அதாவது மக்களோட மூட நம்பிக்கையாலதான் சாமியார்கள் வந்து ரொம்ப அதிகரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்ற ஒரு விழிப்புணர்வு கருத்தா நான் எடுத்துக்கிறேன். கதையை வந்து ரொம்ப நிதானமா அழகா புரியுற மாதிரி சொன்னார் சார். நன்றி சிவகுமார் சார், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மேடம், நன்றி. வாங்க கல்யாணி மேடம். கல்யாணி மேடம் சரிங்களா? செல்வகுமார் சார் பேசுறீங்களா? சார் செல்வகுமார் சார் பேசட்டும் சார், வரேன் சார். செல்வகுமார் சார், இல்ல ரத்னவடிவல் சார். சார் யாருன்னா ஒருத்தர் பேசுங்க. சரிங்க சார், அவர் பேசுறோம் சார், அவர் பேசுறோம். சரி, ஓகே. ரத்னவடிவல் சார் வாங்க. அவர் போன்ல பேசிட்டு இருக்காரு சார். ரத்னவடிவல் சார் போன்ல பேசிட்டு இருக்காருன்றதான் அவர் கூப்பிடல. நான் பிரசன்னா நீங்க பேசுவேன். ஓகே ஓகே சார், ஓகே சார், நானே பேசுறேன் சார். சார் சிவகுமார் சார் ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். அதாவது நான் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கதை கேட்குற ஆளாவே மாறிடுவோம் போல இருக்கு. பட் நான் ரொம்ப அதிகமா கதைலாம் பெருசா நைட்ல எல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பேன். ஆனா நீங்க சொல்ற இந்த தோணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருந்தது சார். ஏன்னா நான் நடுவுல நைட்ல கேட்குற கதைகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா இருக்கிற மாதிரியா இருக்கும். பட் ஆனா நீங்க ஒவ்வொரு கதையும் சொல்லும்பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப நிறுத்தி நிதானமா எல்லாம் சொல்றது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது சார். இன்னும் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார், நன்றி. வாங்க கல்யாணி மேடம், பிரசன்னா யாருனாவது பேசுங்க. சக்கரவாணி சார் லேட்டா தான். யாரு? பிரசன்னா சார். பிரசன்னா பேசுங்க. வணக்கம் சார். சார் கதை உங்க கதைக்காகவே தான் சார் நான் வந்தேன். ரொம்ப அருமையா இருந்தது. அந்த கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்றது எனக்கு டக்குன்னு மனசுல ஞாபகம் வந்தது. அந்த சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை, அந்த மாதிரி கிளி வந்து சொல்லி கொடுக்கறதெல்லாம் சொல்லுது அப்படின்னு ஒரு கருத்து இருந்தா கூட மக்களோட மூட நம்பிக்கையே இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு சாமியார் வந்து எது சொன்னாலும் அதெல்லாம் நடக்கும். அது காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி அது எதேர்ச்சியா நடந்தா கூட இவராலதான், இங்க போனதுனாலதான், இவரை பார்த்ததுனாலதான் அப்படின்ற நம்பிக்கை இவ்வளோ ஏஐ வந்த பிறகும் அந்த நம்பிக்கையை நம்மளால போக்க முடியல. சோ அந்த மூட நம்பிக்கை எவ்வளவு ஆழமா நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தேன். இன்னொன்னு வந்து இந்த கிளி மாதிரி சில மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்களுக்கு சாதகமா, மத்தவங்களுக்கு சாதகமா சொல்லும் பொழுது அந்த மனிதர்களை நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அதுவே நமக்கு வேற மாதிரி நமக்கு உடன்படாத ஒரு விஷயத்த சொல்லும் போது அந்த யார நல்லவங்க சோகால்டு நல்லவங்களோ அவங்கள நம்ம கீழே தூக்கி போட்டு மிதிக்கவும் தயங்குறது இல்ல. சோ இந்த கிளி மாதிரி மனிதர்களும் இருக்காங்க அப்படின்னு எனக்கு சடனா மைண்ட்ல வந்தது. சோ நீங்க கதை சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது சார். எங்க நான் கடைசியில ஃபீட்பேக் கொடுக்க முடியாதான்னு வருத்தப்பட்டேன், கொடுத்துட்டேன் சார். தேங்க்யூ சோ மச். பிரசன்னா அருமையான கருத்து சொன்னீங்க பிரசன்னா. தேங்க்யூ சார். நல்ல கருத்து. வெரி குட், வெரி குட். வாங்க வாங்க கல்யாணி மேடம் வாங்க.
அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார் சார் ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி சாமியே நிறுத்தி சரணமையப்பா. சார் அது வந்து கருப்பு இல்ல சார், எங்களுக்கு கருப்பா தான் தெரியுது. அது என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் சிவசிவா தான். சரசா இல்லாத வரைக்கும் ஓகே. பேசுங்க. சிவகுமார் சார் நீங்க சொன்ன விதம் ரொம்ப அழகு, அருமை. அதுவும் நீங்க ஒவ்வொரு இடத்தையும் ரசிச்சு சொல்றதுங்கிறது அந்த வழக்கத்துல சொன்னப்போ ரொம்ப அழகாவே ரசிச்சீங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பத்தியும் தளதளன்னு இருப்பான்னு சொல்லும் போது ரொம்ப அழகா ரசிச்சு சொன்ன மாதிரி இருப்பான். ஜிகு ஜிகு தான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த சமயத்துல அவரு வந்து அந்த அந்த எனக்கு அவர் ஆள் பேரு ஞாபகம் வரல. அவரு வந்து இந்த கிளி ஜோசியர் கிளி சாமியார் கிட்ட வந்து ஒருவேளை அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டு இருந்தாருன்னா கூட இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த இமேஜினேஷனை உன்னை கிளப்பி விட்டுட்டு அதுக்கு அப்பதான் பிரச்சனையே அதிகமாகும். நேரடியா வந்து கொண்டு வந்து அதை இதுதாண்டா அந்த பொண்ணு, சரி அவன் சொல்லும் போது இவன் மனசுல எந்த ஒரு களங்கமும் இல்லாத இருக்கிற பட்சத்துல சரி கூட்டிட்டு வா, அந்த பொண்ணை தானே பாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்திருந்தாரு அப்படின்னா டோட்டலா கதை வேற மாதிரி இருந்திருக்கும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இப்ப முத்து சொன்ன மாதிரிதான் அந்த கிளிகள் வந்து நம்ம வாயில சொல்ற வார்த்தைகளை விட நம்ம மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத கரெக்டா கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் அந்த கிளிகள் இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மத்தபடி எல்லாமே நல்லாதான் சார் இருந்தது. நம்பிக்கைங்கிறது வந்து இப்போ பிரசன்னா சொன்ன மாதிரி மூட நம்பிக்கை, நம்பிக்கை நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். இப்ப இது வந்து பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிதான் நீங்க இப்ப வந்து இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். எல்லாம் என்னன்னா ஒரு பற்று, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பற்று தேவைப்படுது. அந்த கொடி படர்றதுக்கு ஒரு ஒரு குச்சி தேவைப்படுற மாதிரி ஏதோ ஒண்ணு எல்லாரும் வந்து ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போகும்போது இது பண்ணா இது நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் நம்பிக்கை கொடுத்தாங்க அப்படின்னா அதை பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு பலன் இருக்குன்னா அவன் ஃபுல்லா அதை நம்பி இருக்கான்னு அர்த்தம். மத்தவங்க யாருக்கு நடக்கலையோ அவங்க அதை நம்பலன்னு அர்த்தம். இந்த இடத்துல சாமி, அறிவியல் இது எல்லாத்தையும் கொண்டு வரதை விட நம்மளோட நம்பிக்கையை வச்சு பண்றதுதான் இந்த இடத்துல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. அப்படிதான் சார் நான் பாக்குறேன். தேங்க்யூ. அதாவது கிளிக்கு ரெண்டு விஷயம், நீங்க சொல்லி கொடுத்தாலும் அது பேச கேட்டுக்குது, அதே மாதிரி நீ மனசுல நினைச்சாலும் கேட்டுக்குதுன்ற அந்த அர்த்தத்திலயும் எடுத்துக்கலாங்க. ஆமா சார், ஏன்னா கிளி வந்து நம்ம நீங்க என்னதான் வாயில சொல்ற வார்த்தைகள் இருந்தாலும் அது மனசுல இருக்கிறது. ஏன்னா அவன் முதல்ல சிவசிவான்னு சொல்லும் போது அவன் மனசு பூரா சிவன் தான் நிறைஞ்சிருந்தாரு. அப்ப சொல்லும் போது அந்த வார்த்தையை சிவசிவான்னு சொல்லும் போது அதை ரிப்பீட் பண்ண முடிஞ்சது. ஆனா திருப்ப ரெண்டா இருக்கும் போது அந்த டைலமா இதுன்னு இருக்குல்ல சார், இப்ப அதே இது நம்பிக்கை அதுக்கும் ஒத்து வரும். இப்ப ஒரு ஆள் நம்பிக்கையோட வந்து ஒரு விஷயத்த செஞ்சான் அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறதுக்கும் இது ஒத்து வரும். தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. வேற யார் பேசுறது? பேசாதவங்க சார் வாங்க. கதை கேட்டீங்களா? நீங்க கேட்கல, மைக் ஆன் பண்ணாதான் சார் நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கும். சார் மைக் ஆன் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் நான் வந்து கலந்துக்கிட்டேன். அதனால உங்களுடைய பின்னூட்டத்தை மட்டும் நல்லா இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். நன்றி சார். நன்றி. இந்த கதையில நீங்க பின்னூட்டத்தை கேட்ட பிரயோஜனம் கிடையாது. கதை கேட்டாதான் உண்மைதான் சார். ஆமா சார். லேட் பர்மிஷன் வாங்கிட்டாரு சார். ஏற்கனவே குரூப்ல போட்டாரு, லேட் பர்மிஷன் வாங்கிட்டாரு சொல்லிட்டாரு சார். வந்ததே எனக்கு பெரிய விஷயம். ஆனா என்கிட்ட சொன்னார் வரது டவுட் தான் அப்படின்னு சொல்லி. அதனால வந்ததுல மகிழ்ச்சி. வேற யாரு? லோட்டஸ் யாரு? தாமரையா? லோட்டஸ் வாங்க. லோட்டஸ் யாரு நினைச்சிருக்கீங்க? பேர் சொல்லுங்க. சக்கரபாணி சார் நீங்க மைக். லதா மேடம். லதா மேடம் ஒரு தரம், ரெண்டு தரம். லதா மேடம் அவங்க சாப்பிடுறதுக்கு போயிட்டாங்களா என்ன தெரியல எனக்கு. சார் வணக்கம் சார். நான் செந்தாமரை லோட்டஸ் ஐடியில வாங்க வாங்க. வணக்கம் சார். நீங்க கதை கேட்டீங்களா? இல்ல சார், நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு லிங்க் அதனாலதான் கதை கேட்டீங்களான்னு கேட்டேன். எல்லாருடைய ஃபீட்பேக் தான் கேட்டேன் சார். சரி, இன்னைக்கு இவங்க எல்லாரையும் பார்க்கணும் பிஃபோர் நாளைக்கு நான் ப்ரோக்ராம் நான் பண்றேன். எஸ் எஸ், அதனால தான் இன்னைக்கு எல்லாரையும் மீட் பண்ணணும்னு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாரையும் பார்த்தது. சரி, அவங்கள பார்த்துட்டு நாளைக்கு இவங்க தான் கதை சொல்ல போறாங்க. 2 கதைகள். செந்தாமரை பேரு.
நாளைக்கு கதை சொல்றாங்க. வாங்க. யாரோட கருத்து? அடுத்து வேற யார் பேசுறது? லதா மேடம் இருக்கீங்களா? நாராயணன் சார் எதாவது பேசுறீங்களா சார்? வாங்க. ஏன்னா இந்த நீங்க முன்னாடி கதை சொல்லிட்டீங்க, எல்லாரும் பேசி முடிட்டா அதுக்கப்புறம் நான் பேசுறேன்னு வேற சொன்னீங்க. இல்லை அது ரைட்டு. அதாவது இதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு சார் இந்த கதையில். அதாவது நம்ம வந்து மொராலிட்டி அப்படிங்கிறத தாண்டி எப்போ வந்து அது வந்து அந்த கோடு தாண்டுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒன்றுமே இல்லாதவன் பக்தியை மட்டுமே கொண்டு இருந்தவன் வந்து கையில் காசு வந்தோடனே எப்படியெல்லாம் போகிறாங்க. எதுக்காக காசு வந்ததோ அவனையும் கூட்டிக்கிட்டு போய் ஏன் இந்த மாதிரி ஒரு சமுதாயம் கெட்டு போகுது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம். அதாவது காசு வந்து எப்படி வந்து மாற்றுது. இவ்வளவு பக்தியோட இருந்த ஒரு ஆள் எப்படி வந்து சிதைந்தார். இப்போ வந்து அந்த அந்த சாமியாருடைய உண்மைத்தன்மையே கேள்விக்குறியாகுது. எப்படி வந்து அதை குணப்படுத்தினார் இவர். இந்த மாதிரி ஒரு ஆள் அப்படி ஒரு புனிதமாக, அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, கதை தான் அஃப்கோர்ஸ். இருந்தாலும் இப்படியே மாறுறதுக்கு வந்து காரணம் என்ன? அதை வந்து ஒரு இடத்துலயே கோடிட்டு காட்டியிருக்காரா சார்? இல்ல, ஒரு இடத்துல இல்ல. அவர் இல்ல. பேசுற பேச்சு ஒரே ஒரு இடம் சிவான்னு ஒரு வார்த்தை தான். கடைசியில சரசா ஆயிடுச்சு. வீடு எதுன்னு ரோட்ல அலைஞ்சுதான் சொல்றாரு. ரெண்டே சிவா சிவான்னு சொல்லுவாரு. சரசா வீடு எங்க, சரசா வீடுன்னு எங்க ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு. அவ்வளவுதான், அந்த ஒரு 2 வார்த்தை தான். சார் நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். நாராயணன் சார் சொல்லுங்க கேட்டாங்கல்ல, சொல்லுங்க. வாங்க மேடம், வாங்க மேடம். எங்க ஊர்ல ஒருத்தர் சார், அவர்கிட்ட மந்திரிச்சுக்கிறதுக்காக வருவாங்க. அவங்க ஒய்ஃபு வீட்டுல இருப்பாங்க. அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் சதா சர்வகாலமும் சண்டை தான் வரும். அந்த மாதிரி இருக்கிறவரு ஏதாவது ஒரு பூச்சிக்கடி இல்ல மாடு பால் கறக்கல இல்ல ஏதோ ஒரு விஷயம் மந்திரிக்கிறதுக்காக வருவாங்க. ஒரு சொம்புல தண்ணி எடுத்துக்கிட்டு வருவாங்க, இல்லைன்னா ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு வருவாங்க. அந்த கயிறுக்கு முடிச்சு போட்டு மந்திரிச்சு கொடுக்கறது, இல்லைன்னா இந்த மாதிரி மந்திரிச்சு கொடுக்கறது. அவரு உள்ளார கொண்டு போய் அதை வச்சுக்கிட்டு கையால வேப்பிலைய அடிச்சுக்கிட்டு அந்த அம்மாவை திட்டிக்கிட்டே தான் அடிப்பாராம். இந்த மாதிரி இருக்கா, இவ இப்படி பண்றா, போறா வரா, அப்படி இப்படின்னு அடிச்சுக்கு அந்த வேப்பிலைய அடிச்சுக்கிட்டு அந்த முடிச்ச போட்டு கொண்டு போய் கொடுத்துருவாராம். அவங்களுக்கு சரியாயிடுமா. அவங்க என்ன சொல்றாங்க, உள்ளார அந்த அவர் வந்து ஏதோ மந்திரம் சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன திட்டி தீக்குறான் உள்ள உட்காந்துக்கிட்டு அந்த ஆளு. அவ்வளவு திட்டுக்கு நடுவுல எப்படிதான் இது பலிக்குதுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஆனா வாங்கிட்டு போற ஜனங்கள்லாம் நல்லா இருக்குதுன்னு மறுபடி இவர்கிட்ட வந்து மந்திரிச்சுக்கிட்டு போகுதுங்க. எனக்கு அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியலையா அமுதா, அது எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியலையா அமுதா அப்படின்னு அவங்க என்கிட்ட நேரடியாவே சொல்லியிருக்காங்க சார். அதுவும் ஒரு விதமான சைக்காலஜி தான்மா. ஒண்ணுமே கிடையாது, சைக்காலஜி தான். ஒருத்தர் சொல்றது கேட்டு கேட்டு அது அப்படியே அவங்களுக்கு பழகிடுச்சு, வேற ஒண்ணுமே கிடையாதுமா. அது இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அந்த குருக்களோட பொண்டாட்டியும் குழந்தை இருந்தா அவர் பாட்டுக்கு போய் எங்க பிள்ளையார் கோயில் வாசல்ல படுத்துட்டாரு. பாவம் இப்ப கஷ்டப்படுறது அவங்கதான் அந்த கதையில. மாமா என்னமோ சொல்லியிருக்காரு அமுதா மாமா என்ன சொல்றாங்கன்னா, எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்களா, ஒரு இது அருகம்புல்லும் ஒரு சொம்புல தண்ணியும் அருகம்புல்லும் கொடுத்து குருக்கள் கிட்ட போய் மந்திரிச்சு வாங்கிட்டு வா, மாடு பால் கறக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்களாம். இவங்க உடனே அந்த அருகம்புல்லையும் அந்த ஒரு சொம்பு தண்ணியும் எடுத்துட்டு போனோம்னா குருக்கள் என்ன பண்ணுவாரா, முதல்ல எள்ளு புண்ணாக்கு போட சொல்லு, கொஞ்சம் புல்ல அறுத்து போட சொல்லு, மாடு தானா பாலை கறக்கும், மந்திரிச்சுட்டு போனா என்ன கறக்கும் அப்படின்னுட்டு சும்னாச்சுக்க எதையோ பண்ணி எடுத்துட்டு போ, ஆனா முதல்ல உங்க அம்மாவை புண்ணாக்கு பருத்தி கொட்டை போட சொல்லு, மாட்டுக்கு புல்ல அறுத்து போட சொல்லுன்னு சொல்லி அனுப்புவாராம். அத சொல்றாங்க மாமா. அப்படி குருக்களே அததான் சொல்லி அனுப்புவாரு, ஒன்னும் மந்திரிக்கெல்லாம் மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே சான்ஸ் தான். அதாவது காக்காவுக்கார பணம் படம் விழுந்துருச்சுன்னு ஒரு விழுந்துற நம்ம எல்லாரும் சார் நம்பிக்கைதான் சார். அது காக்காவுக்கார பணம் பழங்கும் போது 50 பேர் போனா 50 பேருக்கும் நல்லா ஆகுதுங்கிறது ஒண்ணு. ஆனா அது இல்ல, நான் சொல்றேன் ரேண்டம்னஸ், நம்பிக்கைதான் அது. நம்பிக்கை சரி. இன்னொரு செய்தி இருக்கு இதுல என்னன்னா, நம்பிக்கைன்றதுனால
ஒரு 4 பேருக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது ஒருத்தர் வந்து நல்லா ஆகலைன்னா கூட நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்றது மனிதனுடைய இயல்பு. ஏன்னா அவங்களும் நம்பினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாயிடும். அவங்களுக்கு உண்மையாவே நல்லா இருக்காது, ஏதோ கொஞ்சம் சுகம் கிடைச்சிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிருக்கலாம். நானும் நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது அவங்களுக்கும் ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. இது ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும். அந்த சாட்டிஸ்பேக்ஷன்லயே அது என்ன ஆகுன்னா அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். நார்மலாவே பாத்தீங்கன்னா அதுல நல்லா வருதானே தவிர எல்லாரும் ஊரோட ஒத்து வாழறதுதான் இது. ஊரோட ஒத்து வாழறது சில விஷயம். யாரும் எல்லாரும் ஓகே சொல்லும் போது ஒருத்தர் அகேன்ஸ்டா சொன்னா அவங்களுக்கு நொறுக்கிடுவாங்க. அதுவும் நடக்கும். ஒரு காலத்துல அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இருந்தது. இதெல்லாம் தான் காரணம். நம்பிக்கைன்றதுல மட்டும் இல்ல, நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் பல அதை சுத்தி பல விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனையில இருக்குது. அதுவும் தான் காரணம். பணம் விசிறி சாமியார் கேட்டிருக்கீங்க. என்ன சார்? விசிறி சாமியார் ஒரு விசிறி சாமியார். விசிறி சாமியார், ஆமா சார். ராம் சுரத்குமார பத்தி சார் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அவரை கொண்டாடுறாங்க. எங்க லதா மேடம் பேசல, உன்ன பேசிட்டுமா? லதா மேடம் பேசு. சார் நல்லா சொன்னீங்க சார். அது என்ன சார் ஒற்றை கால் நடராஜர் சொன்னீங்க? ஒரு கால்ல நிப்பாரு, ஆனா அவருக்கு 2 கால் உண்டு சார். ஒற்றை கால் நடராஜர் சொன்னீங்க. ஜெயன்மோகன் என்ன சொன்னாரோ அதுதான் அவர் சொன்னாரு. அவர் சொந்தமா சொன்னாரா? நீங்க அவசரப்படுறீங்க, அவர் சொல்லட்டுமே சார். இல்ல பின்னால ஒரு சம்டைம்ஸ் ஏதாவது விளக்கம் இருக்கும், அதுக்காக நான் கேட்டேன். உடைஞ்சு போயிடுச்சு ஒரு காலு, அதான் விஷயம். அதுதான் கேட்டேன். கோயிலு இல்ல அந்த மாதிரி கதையை சொல்ல. அதான் இது சைக்காலஜி ரிலேட்டட் ஸ்டோரி, ஈவன் தோ இட் இஸ் வெரி ஸ்மால் ஸ்டோரி. நல்லா எல்லாருமே இது மாதிரி அனலைஸ் பண்றதுக்கு முடியுது. எங்க ஊர்ல கூட அந்த அமுதாம்மா சொன்ன மாதிரி இந்த பச்சைக்காளி பவளக்காளி அப்படின்ட்டு ஒரு கோயில், காளி கோயில், அங்க ஒரு ஜுரத்துக்கு கூட அழைச்சிட்டு போவாங்க. ஜுரம், அப்புறம் வேற என்ன ஏதோ சில ப்ராப்ளத்துக்கெல்லாம், யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் அந்த காலத்துல அழைச்சிட்டு போயிருக்காங்க. அது வேப்பிலை எடுத்துட்டு வாம்பாங்க, அது ஏதோ பண்ணுவாங்க. சார் சொன்ன மாதிரி அந்த நம்பிக்கை, அங்க போன நமக்கு நல்லா ஆகும்னு ஒரு நம்பிக்கையோட போறாங்க இல்லையா? ஸோ ஒருவேளை அதனால கூட இப்ப நான் ஈவன் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட், அலோபதி மெடிசன் எடுத்தீங்கன்னா கூட அது ஏன் நம்ம இது எனக்கு நல்லா ஆயிடும் நம்ம நினைக்கலன்னா, அது அந்த சாம்பிள் இட்ஸ் எ பிக் சாம்பிள். நிறைய பேருக்கு நல்லா இருக்கு, ஒரு சிலருக்கு சைடு எஃபெக்ட் இருக்கு, அதெல்லாம் அப்பாற்பட்டது. அதனால நம்மளை அறியாம நிச்சயமா அது நல்லா நமக்கு குணம் ஆயிடும், டோலோ சாப்பிட்டோம்னா ஜுரம் நல்லா ஆகும் அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே மைண்ட்ல எப்பயுமே இருக்கும். அதனால அதுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கணும்னு தேவையில்லை. ரெண்டாவது அதெல்லாம் சயின்ஸ் ஆல்சோ. அந்த காம்பவுண்ட், அந்த கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வருது அதுல, அந்த காம்பவுண்ட்லாம். அதுலயும் அந்த டோலோ கூட ஒரு சிலருக்கு செட் ஆகாது. ஒரு சிலர் சாப்பிட்டே எனக்கு ஜுரம் போகலை டோலோ சாப்பிட்டேன், அவங்க வேற ஏதாவது மெடிசன் எடுத்துப்பாங்க. ஸோ அது நிறைய விஷயம் நம்பிக்கையில இருக்கு. அது மீறி சயின்ஸும் வேலை செஞ்சாதான் சில பெரிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். சின்னதெல்லாம் வேணா நம்ம நம்பிக்கையால சால்வ் ஆகும், பெருசுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாகவும் இருக்கணும். இது உளவியல் சம்பந்தமான கதை நல்லா இருந்தது சார். என்னது கிளிப்பிள்ளை சொல்லுவாங்க இல்லையா, கிளி எது இருந்தாலும் அப்படியே ரிப்பீட் பண்ணும் அப்படின்னு நல்லா இருந்தது சார். நன்றி நன்றி. அதாவது நம்பிக்கைன்றது ஒரு பக்கம், இதுல பணம் பத்தியும் சொல்லியிருக்காரு. பணம் வந்ததுன்னா எப்படி மனுஷன் மாறுவான் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. நான் எழுதின வெண்பா யாருன்னா படிச்சீங்களா? ஒரு சிலர் சார் இந்த கதை உங்களுக்கு தெரியுமா சார்? ஸ்டீவன் சார், சூழ்நிலையும் இருக்கு சார். பணம் மட்டும் இல்லாம அது சொல்லல, எழுதின ஒரு பாயிண்ட் இதுல அதுதான் கேக்குறேன். இந்த கதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் இந்த வெண்பா எழுதுனீங்களா இல்ல எப்படி? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். இது எழுதுது சும்மா எழுதுது. ஓகே ஓகே ஓகே. முகம் காட்டும் கண்ணாடி உன்னை முழுவதும் மூழ்காமல் முன்னிறுத்தும், பணம் காட்டும் பல கோணம் துல்லியமாக உந்தன் உள்ளிருக்கும் தாழ்ந்த உயர்ந்த குணம். ஸ்டீஃபன். இதுல
தாழ்ந்த உயர்ந்த குணம் ரெண்டுமே தனித்தனி குணம் நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம சார் ஒருத்தர் கேட்டார் பாருங்க, அது என்ன சார் தாழ்ந்துட்டு ஒரு உயர்ந்த குணம் இருக்கும்னு கேட்டார். நான் தான் அது சொல்லுங்க சார். சார் நான் சின்ன பிள்ளை சார், எனக்கு தெரியாது சார். நான் குழந்தை அந்த பிள்ளை. இடத்துல தாழ்ந்துன்னு வந்திருந்தா அமுதமா தாழ்ந்துன்னு வந்திருந்தா சார் கேக்குறது கரெக்ட். இல்ல காமெடிக்காக சொன்னேன் நானு. பணம் வந்து நமக்கு எப்படி எல்லாம் அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லைங்க. நம்ம எழுதுறதுனால அது பொருந்ததுன்னு காமிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல விஷயம். நம்மளும் வெம்ப எதிரும் பப்ளிசிட்டி பண்ணிக்கணும்ல. அதாவது கல்யாணி வந்து உங்களுக்கு வரீங்க. இல்ல கல்யாணி மேடம் இது படிச்சுட்டாங்க. இல்ல அதான் கல்யாணி வந்து என்னது நீங்க எழுதலன்னா தானே சார் அதிசயம். நீங்க வெண்பா எழுதுறீங்கன்னு தான் எல்லாருக்கும் தெரியுமே. ரொம்ப மகிழ்ச்சி. ரெண்டு விஷயம் சொல்லுவோம் நினைச்சேன். லதா மேடம் கேட்டாங்கல்ல, அது சும்மா நடராஜருங்கிறதுக்கு அவர் ஒத்த கால நிக்கிறத ஒரு இதுவா அத அப்படிதான் பார்த்திருப்பாரு. அது பின்னப்பட்ட சிலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த படிமத்தை இல்லம்மா, அது ஒற்றை கால்ல தானே நிக்குது. அந்த படிமத்தை சொல்லுவாரு. அண்ணாவுடைய கதை இருக்கு, ரொம்ப அருமையான கதை. போய் பார்க்கணும் ஒத்த கால தூக்கிட்டு இல்லை அப்படிம்பாங்க. அவனை அந்த அவருடைய பணியாள சொல்லுவாரு, அவன் தூக்கிட்டு கொஞ்ச நேரம் நிப்பான், அவனால நிக்க முடியாது. அங்கே ஒருத்தர் நின்றுகிட்டே இருக்காரு, அவரை போய் பார்க்கணும் முடியாது. அவர் எப்படிப்பா இவ்வளவு ஆள நிக்கிறாரு அப்படின்னு கேட்கறது மாதிரி ஒரு கதை இருக்கு. அண்ணாவுடைய ஃபேமஸான கதை. இதுல ரெண்டாவது, பூனையையும் கிளியையும் வச்சு எவ்வளவோ காலமா நமக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. பூனை அதாவது கிளி, இந்த அம்மா கீச்சு கீச்சுன்னு ஒரு அமுதா அம்மா சொன்னாங்க, அதுக்கு ஒரு பாடலே அவையார் பாடல். அது பெரும்பேச்சு பேசிச்சான், பூனை வரவன் கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு ஓடிடுச்சான் அந்த கிளி. அது மாதிரி நிறைய பேர் வாய திறக்க கூடாதான். நல்ல அவையில தெரியாம வாயை திறந்துட்டா அது பூனை, இது கீச்சு கீச்சு கத்திக்கிட்டு தான் போக முடியும் அப்படிங்கறது மாதிரி அந்த பாடல் அந்த இதுல போட்டேன். அது மாதிரி இந்த பூனையும் கிளியையும் வச்சு யார கிளிங்கிறாரு யார பூனைங்கிறாருன்னு தெரியல. சரி, பொதுவா அவங்க உங்களுக்கு தெரியும். இருக்கட்டும் பரவாயில்ல. இதுதான் சார் வினிதன் சார் போட்ட பாடல். படிங்க சார். இது அதான் அதாவது பெரும்பேச்சு பேசுதான், கடைசியில கீச்சு கீச்சு எனும் கிளி. அந்த முதல் வரி எனக்கு தெரிய வரமாட்டாங்க, அந்த வந்துருச்சு. சொல்லுங்க. காணாமல் வேண்டுவனை எல்லாம் கத்தலாமா, வேணவதெல்லாம் கத்தலாம். கற்றோர் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாதே. ஒரு கோணாமல்னா இங்க அவங்களுக்கு அந்த அச்சம் இருக்கணும். அவங்க படிச்சவங்க நம்ம சொல்றதான் சொல்லலாம்னு. அதுக்கு சொல்றாரு, நாணாமல் பேச்சு பேச்சு என்னும் பெரும்பூனை, பேச்சு பேச்சு என்னும் பெரும்பூனை வந்தக்கால் கீச்சு கீச்சு என்னும் கிளி. அதுக்கு சொன்னது மறந்து போகுமா. இவ்வளவு நாளா சிவா சிவான்னு சொல்லிக்கிறது சரசான்னு மாத்தி பிடிச்சு, அது ஒரு இடத்துல கீச்சு கீச்சுன்னு மாத்திடுது. நல்ல ஒரு கதை சொல்லிருக்கீங்க, எந்த மாதிரி கதை சொல்லிருக்கீங்க எல்லா ரசனையிலும் தெரியுது இல்ல. ஸ்டீபன் சார், இது கூட நீங்க எழுதுறீங்களோன்னு நினைச்சேன் நான். இல்ல நான் எழுதல, அந்த அளவுக்கு சீக்கிரம் இன்னைக்கு நல்லாதான் இருந்தது. தாழ்ந்ததும் உயர்ந்ததையும், அதாவது மனசுல இருக்க கண்ணாடி எப்பவுமே கரெக்டா காட்டும். அப்போ அது இத கரெக்டா காட்டுதுங்கிறது நல்லா இருந்தது. நல்ல கருத்து சார். அது எழுதுனது சரச முனிவர் சார். எல்லாரும் பல முனிவர்கள் வரதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியை முடிச்சிடுவோமா? முடிக்கலாம் சார். நல்ல விதமா முடியும் சார். ஒரே ஒரு பேர் வந்து உங்களை எல்லாம் என்ன பாடுபடுத்துது இல்ல? சரசம்னாவா? ஆமா. இதுல வந்து அந்த பேரை எல்லாரும் அமுதமா இன்னைக்கு எல்லாரும் சரசாதான் நைட்டு. சிவா சிவா போய் இல்ல இன்னொன்னு வந்து இந்த இதுல என்ன அப்படின்னா, நல்லா ஒருத்தன் வந்து அவன் மனசுல வந்து அமைதியா சாமியை
நினைச்சிட்டு சாமியை நினைச்சானோ பூதத்தை நினைச்சானா ஏதோ ஒண்ணு அமைதியா நல்லா இருந்த ஒரு மனுஷன் அவனும் மேல இருந்து உச்சத்துல இருந்து கீழே விழ முடியும். ஒழுங்கா சாமி கும்பிட்டுட்டு ஏதோ சாமிங்கிற பேர்ல பூஜை பண்ணிட்டு இருந்தவனும் பைத்தியம் பிடிச்சு அலைய முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனும் வரும் அப்படிங்கறதுதான். ஆமா, இது இயற்கை தான். இது எவ்வளவு உச்சத்துல இருந்தாலும் ஒரு நாளைக்கு சரிஞ்சுதான் ஆகணும். சரிவுல இருக்கிறவங்களும் உச்சத்துக்கு போய் தான் சகடக்கால் போல இயற்கை இல்லம்மா, வரும்னு தானே விதி. சொல்றாங்க. உலகமே அதாவது நடுநிலைமையில இருந்தும் மனுஷன் கீழே விழுந்துட்டான். மனுஷன் இப்படியும் போவான் அப்படியும் போவான். ஆமா, இல்ல ஒரு குற்ற உணர்வு என்ன பாடுபடுத்துங்கிறது இதுக்கு வருது. அதாவது மனுஷனுக்கு ரொம்ப இது அந்த கில்ட்டி தான் ரொம்ப படுத்துதான். எதுக்குமே இந்த குற்ற உணர்வை தான் அதைத்தான் கொஞ்சம் கொஞ்சமா மனசை எடுக்க சொல்றாங்க. நம்ம ஒரு குற்றம் செஞ்சிட்டாலுமே அதை கொஞ்சம் பார்த்து அதை வந்து கொஞ்சம் வெளிவரணுங்கிறாங்க. அதுக்குதான் சார் நான் சொன்னேன் இப்ப புரிஞ்சுக்கிட்டாதானே குற்ற உணர்வுன்னு ஒன்னே வரும். இவன் ரெண்டு பேரும் குற்றங்கிறதே புரிஞ்சுக்கிட்டுதான் தெரியாம போறாங்க. இருக்கிறவங்களுக்கு இல்ல குற்ற உணர்வு இந்த எங்க இருந்து கதையில வரும் சார்? இந்த கதையில ரெண்டு பேரும் அலையிறது எதனால? குற்ற உணர்வு வந்ததுனால தானே அலையிறான். ரெண்டு பேரும் ஒரு நல்ல நிலைமையில இருக்கவன் எதனால அவனுக்கு குற்ற உணர்வு வந்துருச்சு? ஒரு பயம் வந்துருச்சு. இவ்வளவு நாளா பல காரணங்களால ஒரு குற்ற உணர்வு நமக்கு புரிஞ்சுக்கிறோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலருக்கு எந்த விதத்திலயும் குற்ற உணர்வு வர்றதில்லை சார். யார சொல்றீங்க சார்? இப்பவும் சார் யார சொல்றாருன்னு சொல்றாருன்னு தெரியலையே. கிளிங்கிறாங்க, பூனைங்கிறாங்க, குற்ற உணர்ச்சிங்கிறாங்க, எல்லாம் நம்மள நோக்கியே பாயுது தோட்டம்லாம். அதெல்லாம் ஆஞ்சா மட்டும் நம்ம என்ன சும்மா என்ன கேட்டுட்டா இருக்க போறோம். கதையில சம்பு குருக்கள் அவரை அப்படியே ப்ரோவோக் பண்ணுவாரு. அவ தரசா அந்த அவ ஜாதியில ஒரு வழக்கமே சொல்றது கேட்டுவா சொல்லுவாரு. நம்மள போல பிரம்ம தேஜத்தோட அந்த மாதிரி ஆளு கிடைக்காட்டி பெற்றுக்கவே மாட்டாயாவோ. அப்படி ஒரு வழக்கிய அவன் சொல்லிட்டு சம்புரம், நான் இருக்கிறதுக்கு உங்க பேட்டைக்கு பஞ்சமே இல்லை, போங்கடி, நான் இருக்கேன்டி உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவ்வளவு கொடுப்பேறி போயிருக்கு சம்புகளுக்கு. நான் இருக்கிற வரைக்கும் உங்க பேட்டைக்கு பஞ்சமே இல்லை, போங்கடி அப்படின்னு வர்றாளாம். அது துணைக்கு கூப்பிடுறாரு அவரு. சம்புகுருக்கள் துணைக்கு கூப்பிடுறாரு ஒரு ஆளை. தனியா போறதுக்கு வளர்த்துக்கு போய்க்கு கூட்டாளி விடுவாரு எல்லாத்துக்கும். இது மாதிரி ஆளுக்கு அப்படி பாருங்க, அந்த எப்படி ப்ரொவாக் பண்றாரு பாருங்க. அவர் மனசுக்குள்ள எப்படி பூச்சிருக்காரு பாருங்க. ஒரு வக்கரம புத்திய எப்படி பூச்சிருக்காரு பாருங்க. அவர் மனசு அப்படியே உழண்டு கிடக்குது, அப்படியே அடக்கி வச்சிருக்காரு. இப்ப சிவகுமார் சார் சொல்லும் போது கேட்டாக்க அந்த ஆளுக்கு வந்து இவரு வந்து அழகா இருக்காரு, அந்த கிளி சாமியார் வந்து அழகா இருக்கிறதா அவருக்கு தோணி இருக்கணும். அவருக்கு ஒரு இன்ஃபீரியர், அவருக்கு ஒரு தாழ்மை உணர்ச்சி வந்திருக்கணும். அப்ப அதனாலதான் வந்து உணர்ச்சி இல்ல அம்மாடி, தாழ்ந்த உணர்ச்சி, தாழ்வுணர்ச்சி. சரிமா, உணர்ச்சின்னா அது ரொம்ப பாராட்டத்தக்கது. இது தாழ்வு மனப்பான்மை. நான் இன்ஃபீரியர்னு சொல்ல போனேன், தமிழுக்கு போகலான்னு போயிட்டு இதை மாதிரி அதனால என்ன தவறு இருக்குமா? தெரிஞ்சு வச்சுக்கிறோம்ல. தாழ்வு மனப்பான்மை இருந்ததுனால எல்லாரையும் கூட்டிட்டு போவாங்க. நாராயணமூர்த்தி சார் இருங்க சார், நாராயணமூர்த்தி சார் இருங்க சார் கொஞ்ச நேரம். இல்ல மகிழ்ச்சி முடிச்சுக்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ஒரு நல்ல கதையை சார் சொன்னாரு. இது வந்து நம்ம வேற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நம்மளோட உள்ளத்தினுடைய வெளிப்பாடுகள், ஒவ்வொரு மனிதனோட வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும்ன்றதுதான் ஜெயமோகன் சொல்லியிருக்காரு. தவிர மற்றபடி வேற மாதிரி நம்ம எடுத்து புரிதலும் வேண்டாம். இயல்பா எடுத்துட்டு நம்ம அதை அலசிட்டோம்னா நமக்கு இல்ல. நீங்க அந்த இடத்துல எந்த பேரை போட்டாலும் அந்த பேருக்கு அது பொருந்திதான் வரும். அதனால வந்து ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல சிந்திக்க வைக்கும் ஒரு கதை தான் இது. சாதாரணமா இல்ல. ஒரு நம்பிக்கைன்றது ஒரு பக்கம், நம்பிக்கையை தாண்டி என்னெல்லாம் விஷயம் இருக்கு, செய்திகள் இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம். ஜெயமோகன் வந்து பல ஆழ்ந்த கருத்துக்களை தான் எப்பயுமே சொல்றாரு. சாதாரணமா சொல்ற ஆள் கிடையாது. ஏனோ தானம் சொல்லிட்டு போற ஆள் கிடையாது. ஏனோ தானம் ஒரு கருத்தை சொல்லிட்டு போற ஆள் கிடையாது. கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க கூடியதுதான். அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை கொடுத்துருக்காரு. மகிழ்ச்சி சார், ஒரு நல்ல கதையை எடுத்துட்டு வந்தீங்க. மகிழ்ச்சி, நல்ல பண்ணோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். சிவகுமார் சாருக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். ரெக்கார்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன்.